வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடையின் 175வது நிகழ்ச்சி தொடங்கவிருக்கின்றது. இதுகாரம் நலவெட்பா சிறப்பு உரை கேட்டுக் கொண்டிருந்தோம். இன்று சிறப்புரை கேட்டவர்களெல்லாம் தங்களுடைய மதிப்புரையாக நலவெண்பாவை பற்றி பேசுவதற்காக இந்த நிகழ்ச்சி அமைக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்காக வாழ்த்து பாடலை பாடுவதற்கு அம்மா ரமணி பாலசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. வணக்கம். தமிழ் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ம தமிழ் எங்கள் உயிருக்கு நீர், உயிருக்கு நீர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனம் என்று பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் வசதிக்கு சுட தந்தத்தேன். தமிழ் எங்கள் சொல்லுறவுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் வசதிக்கு சுட தந்தத்தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல். இன்ப தமிழ் நல்ல கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர், உயிருக்கு நீர். தமிழுக்கும் அமுதென்று பேர். நன்றி, வணக்கம். நன்றி. மிக அருமையாக வழக்கம் போல் பாடி தமிழுக்கு வாழ்த்து கூறியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை வழக்கம் போல வாரந்தோறும் நடத்தி வருகின்ற வெள்ளி இலக்கிய மேடைக்கு நன்றி கூற கடமையிட்டிருக்கின்றோம். இந்த வெள்ளி இலக்கிய மேடை சிறப்புற நடத்தி தருகின்ற ஐயா கேஜார் அவர்களை வருக வருக என நான் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே எப்பொழுதும் இந்த தொழில்நுட்பத்தை சிறப்புற நடத்தி நிகழ்ச்சி கைவில்லாமல் நடைபெறுவதற்காக அரும்பாடுபட்டு உழைத்துக் கொண்டிருக்கின்ற நெல்லை தீபன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் இன்றைய நலவெண்பாவை பற்றிய தலைமை உரையாற்ற வருகை புரிந்திருக்கின்ற ஐயா கேஜிஆர் அவர்களை இன்னும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற ஐயா அமுதபாண்டியன் அவர்களையும் ஐயா தர்மலிங்கம் அவர்களையும் தமிழ் மாநில சங்கம் ஐயா பாப்பையா அவர்களையும் வருகை புரிந்திருக்கும் அம்மா தேன்மொழி அவர்களையும் ஐயா ராஜா ராமலிங்கம் அவர்களையும் மற்றும் சங்கரம்மாள் அவர்களையும் தரூஸ் என்னும் சார் மைக் அன்மியூட் பண்ணிக்கிடுங்க. உதவி சார். நான் கேட்கலையோ, முதல்ல கேட்கலையோ. இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற தருஷ் அவர்களையும் சீனி ரவிபாரதி அவர்களையும் இன்னும் பங்கேற்கவிருக்கின்ற சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என நான் வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது
வாழ்த்து பாடல், அதாவது வெள்ளி இலக்கிய மேடை பற்றிய பாடலை ஐயா கேஜிஆர் வரிகளிலே ஹைதராபாத் ரவிசங்கர் அவர்கள் பாடவிருக்கின்றார்கள். அந்த இனிமையான நலவன்பா பாடலை நாம் அனைவரும் கேட்கலாம். நெல்லை தீபன் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒலிபரப்பும்படி. வணக்கம். இது ஒரு நலவெண்பா பாடல். இந்த பாடலை எழுதியவர் நாங்கள் அன்பாக கேஜிஆர் என்று அழைக்கப்படும் திரு கேஜி ராஜேந்திர பாபு அவர்கள். இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பது ஹைதராபாத்திலிருந்து ரவிசங்கர். நளவேந்தன் வரலாறு நளவெண்பானூறு, நளவேந்தன் வரலாறு நளவெண்பானூறு, புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு, நளவேந்தன் வரலாறு நளவெண்பானூறு, புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு, அன்னத்தின் மொழி கேட்டு அகமகிழ்ந்தான் நலன் மூந்தி, அன்னத்தின் மொழி கேட்டு அகமகிழ்ந்தான் நலன் மூந்தி, மன்னவனெதில் கேட்டு மையலுற்றார் தமயந்தி, அன்னத்தின் மொழி கேட்டு அகமகிழ்ந்தான் நலன் மூந்தி, மன்னவனெதில் கேட்டு மையலுற்றார் தமயந்தி. சுயம்பர போட்டியிலே வென்று விட்டான் பெண்ணரசை, சுயம்பர போட்டியிலே வென்று விட்டான் பெண்ணரசை, சூதாட்ட போட்டியிலே தோற்றுவிட்டான் மன்னரசை, சுயம்பர போட்டியிலே வென்று விட்டான் பெண்ணரசை, சூதாட்ட போட்டியிலே தோற்றுவிட்டான் மன்னரசை, நிடத நாட்டு வாழ்க்கையிலே தனி வந்து மையிட்டான், நிடத நாட்டு வாழ்க்கையிலே தனி வந்து மையிட்டான், உடனிருந்த மனையாளை கானகத்தில் கைவிட்டான், உடனிருந்த மனையாளை கானகத்தில் கைவிட்டான். கெடுத்து விட்ட சனியாலை உடுத்து விட்டான் அரை சேலை, கெடுத்து விட்ட சனியாலை உடுத்து விட்டான் அரை சேலை, அடுத்த நாட்டு மன்னனிடம் அவன் செய்தான் மடை வேலை, அடுத்த நாட்டு மன்னனிடம் அவன் செய்தான் மடை வேலை, மீண்டும் ஒரு சுயம்வரத்தை மேற்கொள்ளாதமையோதை, மீண்டும் ஒரு சுயம்வரத்தை மேற்கொள்ளாதமையோதை, வேந்தனவன் தோற்றத்தை வெளிப்படுத்த புது யுக்தி, வேந்தனவன் தோற்றத்தை வெளிப்படுத்த புது யுக்தி, தேரோட்டும் திறமையாளன் திருப்பு முனை கண்டானே, தேரோட்டும் திறமையாளன் திருப்பு முனை கண்டானே, போராட்ட முடிவினிலே புது வாழ்வு கொண்டானே, போராட்ட முடிவினிலே புது வாழ்வு கொண்டானே. நளவேந்தன் வரலாறு நளவெண்பானூறு, நளவேந்தன் வரலாறு நளவெண்பானூறு, புகழேந்தி கவிச்சாறு பூ
பூந்தமிழில் தேனாறு புகழேந்தி கவிச்சாறு பூந்தமிழில் தேனாறு நளவேந்தன் வரலாறு நளவில் வாரானூறு நன்றி. கேஜிஆர் அவர்களின் நலவன்பா வரிகளுக்கும் அதை இசையமைத்து பாடிய ரவிசங்கர் அவர்களுக்கும் வெள்ளி இலக்கிய மேடை நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கின்றது. இருவருக்கும் நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் தலைமை உரையாற்ற வருகிற புரியவிருக்கும் ஐயா கேஜிஆர் அவர்களை இப்பொழுது அழைக்கின்றோம். அவர்களை பற்றிய ஓரிரு வார்த்தைகள் மட்டுமே நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் நம்மோடு அவர் பழகி வருகின்றவர். நமக்கு சிலப்பதிகாரம், மணிமேகலை, நளவெண்பா என்று பல நூல்களை பற்றியெல்லாம் அறிமுகம் செய்து வைத்ததோடு அந்த நூல்களை படிக்கவும் நம்மை தூண்டி வருகின்ற ஐயா கேஜிஆர் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் தலைமையேற்று தலைமையுரையாற்ற வரைய புரிந்திருக்கின்றார்கள். வேதியியல் பாடத்தை படித்தாலும் அவர் இலக்கியத்திலே ஆழங்கால் பட்டு இருக்கின்றார் என்பதுதான் உண்மை. எந்த நேரத்தில் எந்த தலைப்பை கொடுத்து பேச சொன்னாலும் அந்த தலைப்பில் ஆழமாக ஊடுருவி சென்று பேசுகின்ற ஒரு வல்லமையை அவர்கள் படைத்திருக்கின்றார்கள். பல இலக்கிய மேடைகளில் ஐயா ஒளி வீசிக் கொண்டு இருக்கின்ற அதே தருணத்தில் வெள்ளி இலக்கிய மேடை என்னும் ஒரு அமைப்பை அமைத்து நம்மையும் வெள்ளி என ஒளிர வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவருடைய இலக்கிய பணிக்கு நம்முடைய நன்றி. இந்த வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக மிகவும் நன்றி கூறி ஐயா அவர்களை இந்த நலவெண்பா பற்றிய உரையில் தலைமை உரையாற்றி துவங்கி வைக்கும்படி அன்போடு வேண்டுகிறேன். வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி. வெள்ளி இலக்கிய மேடை 175வது நிகழ்ச்சிக்கு தமிழ் வாழ்த்து பாடிய கவிஞர் ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களே, இங்கே வழக்கம் போல் மிக சிறப்பாக நெறியாள்கையை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற கவிமாமணி ஒதிகை செல்வராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய ஆணிவேராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நண்பர் நல்லதீபன் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற இனிய இலக்கிய அன்பர்களே, வழக்கம் போல சிலப்பதிகாரம் நடத்தி முடித்த பிறகு சிலப்பதிகாரம் குறித்து ஒரு 10 நிகழ்ச்சிகள், அதை எல்லோரும் பேசுகிற மாதிரி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவர்கள், கலந்து கொள்ளாத ஆனால் சிலப்பதிகாரத்திலே ஆழங்கால் பட்டவர்கள் வந்து பேசுகிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தோம். அதே போலத்தான் மணிமேகலைக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவர்களும் மணிமேகலையிலே ஆழங்கால் பட்டவர்களும் அந்த மணிமேகலை குறித்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஒரு 7-8 நிகழ்ச்சிகள் பேசியிருக்கிறார்கள். அதே போல்தான் நலவெண்பா நிகழ்ச்சியிலும் இதிலே கலந்து கொண்டவர்கள் நிறைய பேர் நலவெண்பாவில் இருக்கின்ற பல பாகங்களை பற்றி பேச இருக்கின்றார். நலவெண்பாவுடைய பல கூறுகள், அந்த கதையிலே இருக்கக்கூடிய பல கூறுகள், நலவெண்பாவை பற்றி பொதுவான கருத்து, நலவெண்பாவிலே இருக்கக்கூடிய ஊமைகள், நலவெண்பாவிலே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள், நலனுடைய ஏற்றம் இரக்கம், மகாபாரதத்துக்கும் நலனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, இப்படியாக அன்னம் விடு தூது, சுயம்வர காதை, பிறகு சூதாட்டம் என்றெல்லாம் சனி பிடிப்பது, சனி விடுவது என்று ஏராளமான நிகழ்ச்சிகள் இருக்கின்றன அல்லவா? அந்த நிகழ்ச்சிகளிலே ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒவ்வொருவராக பேச இருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் கவிநலவு தேன்மொழி அவர்கள் அன்னம் விடு தூது என்று ஆரம்பிக்கிறார்கள். அவரை தொடர்ந்து நம்முடைய ராஜா ராமலிங்கம் அவர்கள் சுயவரங்காதை என்பதை பற்றி பேச இருக்கின்றார்கள். இருவரும் பேசி முடித்த பிறகு நான் ஓரிரு செய்திகளை உங்களோடு பகிர்ந்து பிறகு உங்களுடைய கருத்துரை கேட்டு நிகழ்ச்சியை முடிக்க இருக்கின்றேன். இப்பொழுது புதிய செல்வராஜ் அவர்கள் தேன்மொழி அவர்களை அழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மிக சிறப்பான சுருக்கமான தலைமுறையை ஐயா அவர்கள் தந்திருப்பது
இந்த உரையின் கடைசியில் ஒரு சிறப்பான உரை வழங்குவதற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள் என்றுதான் என்ன தோன்றியிருந்தது. இன்றைய நலவெண்பாவின் முதல் தொடக்கமாக அன்னமும் விடு தூது என்னும் பொருண்மனில் இருந்து அதிகாரத்தில் இருந்து இந்த நலவெண்பா தொடர் தொடங்கவிருக்கின்றது. இந்த தொடரில் முதல் பகுதியாக இன்றைக்கு பேசவிருப்பவர் இரா தேன்மொழி அவர்கள் பெங்களூரில் இருந்து நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை பற்றிய விளக்கம் அதிகமாக தேவையில்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அவர்கள் தேனியை போல சுற்றி சொல்ந்து கொண்டு எல்லா இலக்கிய அமைப்புகளிலும் தான் இல்லை என்றால் இலக்கிய அமைப்பு இல்லை என்கின்ற அளவுக்கு பெயர் பெற்றுக் கொண்டு இருக்கின்றார்கள். பட்டிமன்ற நடுவராக இருந்திருக்கின்றார்கள், கவியரங்க நடுவராக இருந்திருக்கின்றார்கள், கவியரங்கத்தில் பங்கேற்று இருக்கின்றார்கள். ஆல் இந்தியா ரேடியோ போன்ற பல ரேடியோக்களில் எல்லாம் அம்மா அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். தொல்காப்பிய வகுப்பு நெறியாளராக அம்மா அவர்கள் பணிபுரிந்து இருக்கின்றார்கள். இப்படி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு பேச்சாளராக, ஒரு வல்லமை பொருந்திய இலக்கியவாதியாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற அம்மா தேன்மொழி அவர்கள் இன்றைக்கு அன்னம் விடு தூது என்னும் தலைப்பில் நலவெண்பாவில் இருந்து பேசுவதற்காக வருகை புரிந்து இருக்கின்றார்கள். அவர்களை வருகை என வரவேற்று அம்மா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்ற நேரம் 20 மணித்துளிகள். இந்த மணித்துளிகளுக்குள் தன்னுடைய பேச்சை சுருக்கமாகவும் நெருக்கமாகவும் பேசுவார்கள் என்று கூறி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய வெள்ளி இலக்கிய மேடையில் 175வது நிகழ்ச்சி எப்படி ஓடி போனது என்றே தெரியவில்லை. இவ்வளவு வாரம் கடந்து விட்டிருக்கிறோம் என்பதை நினைக்கும் போது ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் ஒன்று சேர வருகின்றன. இந்த நிகழ்ச்சியில் தமிழ் வாழ்த்து பாடிய நம்முடைய கவிஞர் ரமணி பாலசாமி அம்மா அவர்களுக்கும், நெறியாளுகையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கவிமாமணி பொதிகை செல்வராஜ் அவர்களுக்கும் சொல்லவே வேண்டாம். வழக்கம் போல் தொழில்நுட்பத்தை தன் கையில் வைத்துக் கொண்டு இந்த காட்சியை, இந்த நிகழ்வை சிறப்பாக அதை பரிமளிக்கும் வண்ணம் அனைவரும் பார்த்து கிரங்கடிக்கும் வண்ணம் செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய நெல்லை தீபன் ஐயா அவர்களுக்கும், கருத்தரங்க தலைமை ஏற்றிருக்கக்கூடிய நலவெண்பா நாயகர் வெகு சிறப்பாக நமக்கு இலக்கியங்களை எல்லாம் அழகாக எதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் இங்கு எடுத்துக்காட்டி ஒரு நல் வாய்ப்பை ஏற்படுத்தி நமக்கு இலக்கியத்தின் மீது அந்த ஈடுபாடை நாள்தோறும் அதிகரிக்க செய்யக்கூடியவராக இருக்கின்ற நம்முடைய கவிஞர் KG ராஜேந்திர பாபாய் அவர்களையும், மற்றும் சுயம்வரம் என்ற சுயம்வர காண்டம், இத இருக்கக்கூடிய 3 காண்டத்தில் முதலில் சுயம்வர காண்டம், அந்த காண்டத்தை பற்றி பேச வந்திருக்கக்கூடிய உதவி இயக்குனர் ராஜா ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நலவெண்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு அந்த புகழேந்தி புலவர்களுடைய வெண்பா பாடலை பற்றி நம்ம கடந்த பல வாரங்களாக நம்முடைய KGR ஐயா அவர்கள் சொல்லி அந்த சுவையை நம்ம ஊட்டினார் தான் சொல்லணும். எப்படி அந்த வெண்பாக்களினுடைய அழகு எப்படி இருக்கிறது, அது மட்டும் அல்லாமல் அங்கு சொல்லக்கூடிய ஓமைகள், அழகழகாக அங்கு கொடுக்கக்கூடிய ஓமைகள் இப்படியாக பல சிறப்பு உடையதாக இருக்கக்கூடிய இந்த நலனை பற்றி பாடிய நலவெண்பா என்ற நூலை படிக்கும்போது அது தெரிந்தோ தெரியாமலோ, நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, பொதுவாக யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்க நம்பிக்கலாம், நம்பாதவங்க இப்படி ஒரு செய்தி இருக்குன்றதை தெரிந்து கொள்ளலாம். அதாவது நமக்கு நிச்சயமாக நவகிரகங்கள் பத்தி தெரிஞ்சிருக்கும், அதுல சனி பகவானை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு ஒரு பயம் சனி பகவான் மேல இருக்கும். அப்படியான சனி பகவான் 7.5 வருஷம் பிடிச்சாருன்னா என்ன ஆகும் அப்படின்றதை சொல்லக்கூடிய ஒரு கதையாகத்தான் இந்த கதை இருந்திருக்கிறது. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா நம்ம காரைக்கால் அருகில் இருக்கிற திருநள்ளாறு அப்படின்றத அந்த ஒரு தலம் இந்த களிநீங்கு படலம்னு வருது பாருங்க, 3வது காண்டம். அதே போல அந்த ஊருக்கான சிறப்பு என்னவென்று பார்த்தால், இங்க இருக்கக்கூடிய மக்களும் அங்க சனிக்கிழமை அலை மோதும். அந்த குளத்துல பாத்தீங்கன்னா அந்த எள்ளு விளக்கு ஏத்துறதும், கருப்பு துணியை போடுறதும், கட்டி போடுறதும், நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதும், எல்லாருக்குமே ஒரு பயம். அந்த சனி பகவான் என்பவர் அதை அப்படியே வந்தாருன்னா 7.5 நாட்டு சனி பிடிச்சு அவ்வளவுதான் போல இருக்கே
அவர் கொஞ்ச நாள் பிடிச்சா கூட அதுக்கான அந்த ஒரு தன்மையை வந்து அனுபவிக்க வைப்பார் என்ற நம்பிக்கை வந்து பலருக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையினுடைய ஒரு நமக்கு கிடைத்த ஒரு என்ன சொல்றது பரிசாக எப்படி சொல்லலாம்னா நலவேண்மான்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த நலனுடைய கதையை கேட்டோம் அப்படின்னு சொன்னா அது வந்து சனி பகவானுக்கு ஒரு சாந்தி செய்யக்கூடியதாக ஒரு சிறப்பும் இருக்கிறது. இந்த கதையை படிச்சாங்கன்னா நலனுடைய கதையை படிச்சு வரும்போது அப்ப வந்து எப்படியெல்லாம் அவர்களுக்கு வந்து ஒரு துன்பத்தை எல்லாம் ஏற்படுத்தி ஒரு பெரிய அரசனாக அதாவது அவர் வந்து நிலத நாட்டு மன்னனாக இருந்த ஒரு நலன் எப்படி போய் கடைசியில எப்படியெல்லாம் வாழ்க்கையில் பல துன்பங்களை அந்த கலியின் பிடியில் அகப்பட்டு கொண்டு அனுபவித்து மீண்டும் மன்னனாக மாறி நல்லபடியாக இன்னும் வந்து 2ஆம் முறையும் அவர் வந்து அந்த திருமணத்தை தமயந்தியை திருமணம் செய்து கொண்டு வாழக்கூடிய வகையில் அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைந்தது. அதே போல எல்லாருடைய வாழ்க்கையும் இந்த கதையை கேட்கும் போது ஒரு மகிழ்வாக இருக்கும். அவருடைய துன்பங்கள் அவர்களை பிடித்திருக்கின்ற களி எல்லாம் தொலைந்து போகும் என்ற நம்பிக்கை இருக்கும் ஒரு நேரத்தில் இப்படியான ஒரு நலவெண்பாவை சொல்லி இத்தனை வாரம் வரும்போது அது தெரிந்தோ தெரியாமலோ அதற்கு வந்து நிச்சயமாக ஒரு நல்ல பலன் கிடைத்திருக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். நிச்சயமாக அது ஒரு மனதிற்கு ஒரு ஆறுதல் கிடைச்சிருக்கும். ஏன்னா இப்ப ஐயோ அடுத்தவங்க அவ்வளவு கஷ்டப்படும் போது அப்பா பரவாயில்லடா சாமி நமக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு மனநிலையிலேயாவது அந்த ஒரு வருத்தங்கள் வந்து குறையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதற்காக கூட சொல்லி இருக்கு. அப்படியான ஒரு மனநலத்தில் அந்த காலத்தில் அதை சொல்லப்பட்டு இருக்கலாம். இப்போ நம்முடைய எடுத்துக்கொண்டிருக்கிற பகுதி அந்த சுயம்வரத்தில் வரக்கூடிய அன்னம் விடு தூது அப்படின்ற ஒரு பகுதியை வந்து பார்க்கிறோம். நம்ம தூதுன்னு சொன்னாலே நமக்கு வந்து ஒரு சமாதானத்திற்கு ஒரு தெரிந்தவர்கள் 2 பேரையும் தெரிஞ்சிருக்கணும், இவங்களையும் தெரிஞ்சிருக்கணும் அவங்களையும் தெரிஞ்சிருக்கணும். அவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நட்பையோ ஒரு காதலையோ இல்ல வந்து போர் தூதுக்கெல்லாம் போறாங்க. நம்முடைய பகவான் கிருஷ்ணரே வந்து தூதரா அவர் வந்து போயிருக்கார், போர் தூதுவரா மகாபாரதத்துல போயிருக்கார். 2 பேருக்கும் சமாதான பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் செய்து வைக்க. அதே போல ஒரு தூது என்பது அந்த 2 சாரர்களுக்கும் பொதுவாக அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் உண்மை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் அரசர்களுக்கு வந்து ஒற்றர்கள் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் தூதுவர்கள் என்பவர்கள் வந்து அவங்க பெரிதும் வந்து நம்பினார்கள். இப்ப நம்ம ஔவையார் கூட பாத்தீங்கன்னா அதியமானுக்காக அவங்க சண்டை போடும்போது தொண்டைமான் கிட்ட போய் தூது போய் அவனுடைய பெருமையெல்லாம் சொல்லி பாடியதாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே போல அந்த தூதுவர் அவர்களால பெரிய பெரிய நல்ல விடயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இங்க வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த ஒரு அன்னம் விடு தூது நமக்கு வந்து அந்த ரவிவர்மா ஓவியத்தை எவ்வளவு பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. எனக்கு திருவனந்தபுரம் அந்த ஒரு ஆர்ட் கேலரி அங்க அருங்காட்சியகத்துக்கு போயிருக்கும் போது அங்க நான் பார்த்தேன். அவ்வளோ ஒரு அழகா அந்த இது வந்து அன்னம் வச்சு அதுல வந்து அப்படியே தமயந்தி வந்து பக்கத்துல இருக்கப்படி ஒரு பார்த்தேன். என்னுடைய முகநூல்ல கூட எனக்கு அப்படியே ஒரு புகைப்படம் கிடைச்ச போது அதுக்காக ஒரு அப்போ ஏதோ ஒரு கவிதை எழுதியிருந்தேன் நானு. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு பார்க்கும்போது அந்த காட்சி, அந்த வரைந்திருந்த அந்த காட்சி என்பது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது எனக்கு. அது போல இருக்கக்கூடிய ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன்ப்பா, ஒரு நிமிஷம். அப்படியாக இருந்தது. அப்படியாக இருந்த போது இந்த அன்னம் விடு தூதினுடைய அந்த ஒரு சிறப்பு என்னவெல்லாம் இருந்தது, அந்த நமக்கு புகழேந்தி புலவர் எதையெல்லாம் நமக்கு காட்டுறாரு. ஏன்னா வந்து இப்போ மனிதருக்குள்ள மனிதர் போகலாம் தூதுவரா, ஏன் விலங்கு கூட போயிருக்கு. அனுமார் கூட என்ன பண்ணியிருக்காரு, ஒரு தூதுவனாதான் முதல்ல இலங்கைக்கு போறாரு. அப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு பறவை, ஒரு அன்ன பறவை வந்து ஒரு மிகப்பெரிய காரியத்தை வந்து அந்த பறவை வந்து செய்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அவங்க நலனும் தமயந்தியும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்ததே கிடையாது. அவங்க இவங்க நலன் எப்படி இருப்பா தமயந்தி எப்படி இருப்பான்னு பார்த்ததில்லை. ஆனா இந்த தூதுவானாக போன இந்த அன்னத்தினுடைய கூற்றை கேட்டுதான் அந்த நலமகாராஜன் அந்த தமயந்தின் மீது ஒரு காதல் கொள்கிறார். நம்ம வந்து பொதுவா பாத்தீங்கன்னா நமக்கு வாழ்ற காலகட்டத்தில் நான் படிச்ச போதெல்லாம் அதை நான் பார்த்திருக்கேன்.
அதாவது வந்து 2 பேரும் சும்மாதான் போவாங்க. அந்த பொண்ணும் சும்மாதான் போகும், அந்த பையனும் சும்மாதான் போவாங்க. ஆனா நடுவுல இருக்கிற நண்பர்கள் இருப்பாங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏய் உன்னதான்டா பாக்குற அந்த பொண்ணு, உன்னதான்டா சிரிக்கிறா, உன்னதான் அந்த பொண்ணு அந்த பையன் உனக்காக தான் காத்துட்டு இருக்கான் அப்படின்றபடி இந்த சிண்டு முடிச்சு விடுவாங்க. அதை பாத்தீங்கன்னா அவங்க நல்ல பொண்ணா இருப்பாங்க. அவங்க கடைசியில இவங்க சொல்றதை கேட்டு இவங்க பார்க்க அவங்க பார்க்க அது கடைசியில எங்கேயோ போய் விட்டுடும். அதே போல இந்த அன்னம் வந்து இங்க விடுற தூதுன்றது இவங்களுடைய அந்த திருமணத்திற்கான ஒரு அடித்தளமாக அமையுது. அத வந்து அந்த புகழேந்தி புலவர் சொல்லும் போது ஏன் அப்படி இந்த அண்ணன் வந்து எதனால அப்படி வந்து இவங்க 2 பேருக்கும் ஒரு தூதுவரா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு பழைய காலத்துல அவங்களுடைய பிளாஷ்பேக்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதை போல அந்த பின்னோக்கி பார்க்கும்போது ஒரு காலத்தில் இவர்கள் வந்து நலனும் தமயந்தியும் கணவன் மனைவியாக இருக்கும்போது அங்க வந்து ஒரு முனிவர் வந்து ஒரு மழைக்காக அவங்க வீட்டில் ஒதுங்கும் போது இவங்க வந்து இவர் நலன் என்ன பண்றாங்க, அந்த பழைய காலத்துல இருந்த நலன் வந்து நீங்க இந்த உள்ள படுத்துக்கோங்க, அங்க இடம் இல்லை அப்படின் போது தன் மனைவி படுத்திருந்த ஒரு அறைக்குள் இருந்த கொஞ்சம் இடத்தில் அவங்கள நீங்க படுத்துக்கோங்க இங்கன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு தன்னுடைய மனைவியின் மீது அவர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்திருந்தால் அப்படி யாரோ ஒருவரை ஒரு உதவிக்காக கூட ஒரு இறக்கப்பட்டு கூட இருந்தாலும் கூட இடம் கொடுத்து படுக்க வைத்தாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் வந்து என்ன பண்ணிடுறாரு, அவரும் திகைச்சு போயிடுறாரு. அவ்வளவு ஒரு ஆச்சரியம் ஆயிடுது அவருக்கு. அதனால அவர் என்ன செய்யறாரு, அடுத்த பிறவின்னு வரும்போது அவர் தான் வந்து இந்த அன்னமாக பிறந்ததாக சொல்லப்படுகிறது. அப்ப வந்து அவங்க 2 பேருக்குள்ள இருந்த அந்த ஒரு நம்பகத்தன்மையான அந்யோன்யத்தை அவர் வந்து அறிந்திருந்ததால இந்த பிறவியில ஒரு அன்னமாக அவர் வந்து பிறப்பதாக எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த நயம், அந்த ஓன்மை நயம் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பிடிச்சது. அதுல புகழேந்தி புலவர் வந்து என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இடத்துல சொல்றாரு, அதாவது வந்து முதல்ல வந்து இவங்களுக்கு வந்து பாக்குறாரு, இந்த வந்து என்னடா இது இப்படியான ஒரு அண்ணன் வந்து என்ன பண்ணுது, அவங்க ஏதோ ஒரு இதுவாது சொன்னேன், அந்த அன்னத்தினுடைய முதல்ல அவங்க பார்க்கும்போது இந்த நலனுக்கு வந்து என்ன சொல்லுது, அந்த அன்னம் பார்க்கும்போது எப்படி வெளிப்பட்டதுன்னு சொன்னா, அது பார்க்கும்போது அவருக்கு எப்படி தோணும் சொன்னா, முதல்ல நீல் நிறத்தால் சோலை நிறம் பெயர நீடியதன். ஏமா நீ தண்ணி குடிச்சிட்டு வந்து பேசணும் பரவாயில்ல, வெயிட் பண்ணலாம். தண்ணி குடிச்சிட்டு வந்து பேசு, நீயே போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து பேசலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, போயிட்டா டைம் இருக்கும். நன்றி. வந்து எண்ணெய் பக்கோடா சாப்பிட்டதின் விளைவு. அப்படியாக அந்த அவர் வந்து என்ன சொல்றாருன்னு அப்படின்னு சொல்லிட்டா, அவங்க சொல்லி பார்க்கும்போது அந்த நீல் நிறத்தால் சோலை நிறம்பெயர நீடியதன் தாழ் நிறத்தால் பொய்கை தலம் சிவப்ப மாநிறத்தால் முன்ன புல் தோன்று முளரி தலை வைக்கும். அதாவது அது எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த அன்னம் இருக்கு இல்லைங்களா, அந்த அன்னம் வந்து பார்க்கும்போது அந்த சோலை வந்து வெண்ணிறமா இருக்குங்களாம். அந்த அன்னத்தோட இதுல சோலை வந்து பச்சை பசுமையா தானே இருக்கும். ஆனா இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அப்படியே வெண்ணிறமா இருக்குமா. அன்னத்தின் கால்கள் வந்து பார்க்கும்போது அதனுடைய கால்கள் எல்லாம் சிவப்பா இருக்கும் இல்லைங்களா, அந்த சிவப்பு பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த நீர்நிலையை வந்து அது வந்து சிவப்பு நிறமாக செந்நிறமாக அது வந்து மாத்திருதான். அது போல வந்து அவர் வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு புகழேந்தி புலவர் வந்து சுட்டி காட்டுறாரு. அப்படியான அந்த ஒரு
அந்த ஒரு அன்னத்தினுடைய அழகை வந்து அவரெல்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாரு, இவருக்கு பாக்குறாரு, நலன் பார்த்துட்டு என்ன சொல்றாரு, ஒரு சேடி கிட்ட வந்து சொல்றாரு, என்னடா இது இவ்வளவு அழகா இருக்கே, இப்படி எல்லாம் இருக்கு. அந்த அன்னத்தினோட வெள்ளி உடம்புல இருக்கக்கூடிய அந்த வெண்ணிற அந்த ஒளி வந்து எப்படி இருக்குது, அதே சமயத்துல அதனுடைய கால்களினுடைய அந்த சிவப்பு நிற ஒளி எப்படி இருக்கு, அதையெல்லாம் பார்த்துட்டு அவர் ரசிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு சேடி கிட்ட போய் சொல்றாரு, அந்த பேதை மடவண்ணம் தன்னை பிழையாமல் மேதி குளமேறி மென்கரும்பை கோதி கடித்துத்தான் முத்துமிழும். இங்க ஒரு இடம் வருது பாருங்க, கங்கை நீர் நாடான் பிடித்துத்தா என்றான் பெயர்ந்து அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த இடத்துல போயிட்டு நீ அதை பார்த்து அதை தப்பாம போய் எங்க தப்பி கிப்பி பிடிக்க போகும்போது அது வந்து விடுபட்டு போயிடாம அதை வந்து நீ பார்த்து பிடிச்சு போய் அந்த அன்னத்தை பிடிச்சிட்டு வரணும்னு சொல்றவரு அங்க என்ன சொல்றாரு, கங்கை நீர் நாடான் பிரித்துத்தான் என்றான் பெயர்ந்து. எனக்கு எப்பவுமே இந்த ஒரு கேள்வி இருக்கும் என் மனசுல, கங்கை நீர் நாடான்னு இந்த நிடத நாட்டு மன்னனை வந்து இவர் சொல்றாரு. ஆனா நம்ம வந்து இங்க தமிழ்நாட்டுல இந்த இடத்துல வந்து அவரை வந்து இந்த காரைக்காலில முதல்ல சொன்னபடி திருநள்ளாறுல தான் அங்க வந்து நலனுக்கு வந்து சனி விட்டது அப்படின்றபடியான ஒரு நோக்கில் நம்ம பண்றோம். அப்ப எப்படி அது அந்த காலகட்டத்தில் அந்த கங்கை நீருக்கும் இங்க தமிழ்நாட்டுக்கு காவிரிக்கும் ஒரு அந்த அளவுக்கு வரக்கூடிய அளவுக்கு அது எல்லாமே இருந்ததா, அந்த சூழல் இருந்ததா, எப்படியா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன். இது மகாபாரதத்துல வர பல கிளக்கதைகளில் இது ஒரு கதை. அதுல வந்து எனக்கு எங்களுடைய பாட்டி வந்து நிறைய சொல்லுவாங்க மகாபாரத கதையெல்லாம். சின்னப்பா அது மகாபாரத கதைன்னு தெரியல, இப்ப இதை படிக்கும் போதுதான் எனக்கு தெரியுது அவங்க சொல்லக்கூடிய கதையெல்லாம். அப்ப வந்து எந்த அளவுக்கு சின்ன சின்ன கதைகள் வந்து அது ஏதோ ஒரு கருத்தை வைத்து அதை வந்து உள்ள அதை புகுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சிக்க முடியுது. அதை போல எல்லாம் பார்க்கும்போது இங்க வந்து எப்படி அந்த கங்கை நீர் நாடான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கம் வடநாட்டு அரசன் தான் அவர் இங்க எப்படி வந்தாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் எனக்கு எப்பயும் இருக்கும். அதை பத்தி யாராவது தெரிஞ்சா அதை சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். அப்படியெல்லாம் இருந்தவரை என்ன பண்றாரு, இந்த இந்த அன்னத்தை பிடிச்சிட்டு வந்தோன்னா அந்த அன்னத்துக்கு வந்து என்ன ஆயிடுது, அரசனை பார்த்துட்டு ஒரு பயமாயிடுது. ஐயோ எப்படிடா என்னடா இவங்களை பிடிச்சிக்கிறாங்க, ஒரு நடிப்பு தான் அது, நிச்சயமா அது வந்து பயமா இருக்காது இல்லைங்களா. வேணும்ட்டே அவங்க வந்து அந்த மன்னன் கண்ணில் பட்டு அவன் வந்து தமயந்தியை பற்றி எடுத்து சொல்லணும் அப்படின்றதுதான் அதனுடைய நோக்கமா இருந்திருக்கும். அதனாலதான் அப்படி வரும்போது இவங்க வந்து அவங்க அரசன் முன் வச்சாலும் அதை என்ன பண்ணிடுச்சு, அச்சோ அரசனை பார்த்து அப்படியே பயந்து அப்படியே மயங்கிட்டான், அப்படி மயங்கினபடி ஆயிட்டான் அது. ஆனாலும் அவங்க வந்து விடாம என்ன சொல்றாங்க, அவர் மறுபடியும் அவர் கூட பேசி பாக்குறாரு என்ன அப்படியெல்லாம் பேசும்போது அப்ப வந்து அண்ணன் வந்து நலனுக்கு சொல்லுது, தமயந்தியை பத்தி நலனுக்கு வந்து எடுத்து சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, திசை முகந்த வெண்கல்வியை தேவேந்தே உன்றன் இசை முகந்த தோளுக்கு இசைவாள் வசையில் தமயந்தி என்றேதும் தையலால் மென்தோல் அமையந்தி என்றோர் அணங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை பற்றி, அவன் பார்க்காத அந்த பெண்ணை பற்றி இந்த அண்ணன் வந்து அவனுக்கு வந்து அழகா எடுத்து சொல்லுது. எப்படி வந்து உன்னுடைய தோல் வந்து எப்படி வெண்கொற்றக்கூடிய ஒரு தேரில போகக்கூடிய மன்னனாய்ச்சே நீ, உன்னுடைய தோளுக்கு ஒரு சேர்ந்தபடி ஒரு அருமையான ஒரு பெண், ஒரு மென்மையான ஒரு பெண், ஒரு அணங்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த வந்து ஒரு அவருடைய மெல்லிய தோள்கள் வந்து ஒரு மூங்கில் அழகி போல, ஒரு மூங்கில் போல ஒரு தோள்கள் இருக்கக்கூடியவளாக, ஒரு தெய்வ மகளா அப்படிலாம் வந்து அந்த அண்ணன் வந்து எடுத்து சொல்லும் போது இவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுது, அது பார்க்காத முன்னாடி அவங்களுக்கு கேட்கும் போது என்ன ஆயிடுது, ஒரு மனதுக்குள் ஒரு கற்பனை இல்லையா, அப்படியான ஒரு கற்பனைக்குள் அவன் என்ன சொல்றான், வேந்தே உனக்கு இசை முகந்த தோளுக்கு மூங்கில் போன்ற தோளுடைய தமயந்தியே ஏற்றவள் ஆவாள், வேற யாரும் கிடையாது, உங்களுக்கு வந்து தமையந்தி தான் பொருத்தமானவள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நலனுக்கு வந்து இந்த அண்ணன் வந்து வெகு அழகாக எடுத்துரைக்கிறது. அப்படியெல்லாம் எடுத்துரைக்கும் போது அப்ப சும்மா இருக்குமா அவங்களுக்கு மனசு. அப்ப இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து கல்யாணம் பண்ணனா நிச்சயமாக தமயந்தியை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றபடி ஒரு உணர்வு வருது. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தமயந்தி வந்து யார் மகள்னு கூட அவனுக்கு தெரியாது, நலனுக்கு வந்து யாரோட மகள் எங்க இருக்கா அப்படிலாம் கூட தெரியாது. அப்ப வந்து இவங்க வந்து இந்த அண்ணன் வந்து எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது பயந்தபடி நடந்தா கூட எல்லாம் வந்து தெரிந்து வைத்து கொண்டு வந்ததற்காகத்தான் அதை இதை சொல்ல முடியுது. அன்னம் ஒழிந்த மொழிப்புகா முன்புக்கு கன்னி மணக்கோயில் கை கொள்ளா சொன்னமையில் ஆர்மடந்தை என்றான் அனங்கன் சிலை வளைப்ப பார்மடந்தை கோமான் பதைத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னத்தினுடைய
அந்த என்னது அந்த மணக்கோயிலுக்குள்ள வந்து தமயந்தி போய் அங்க வந்து இருந்து கொண்டு அப்படியே கரும்பு வில்ல வளைச்சு போய் அங்க உட்கார்ந்தபடி அவ உட்கார்றா அப்படின்றபடி அவ வந்து யார் பெற்றவளாக இருக்கும் அப்படின்றபடி இவன் கேட்கும்போது அவன் வந்து சொல்லுவான். அவ வந்து இந்த வீமன் அப்படின்றவனுடைய மகன் அப்படின்றதை அவன் வந்து எடுத்துரைக்கக்கூடிய அளவில் வெகு அழகாக அந்த வீமராசனுடைய மகள் அப்படின்னு சொல்லும் போது அதையும் வந்து இவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. தெரிஞ்சுக்கிட்டு இந்த நலனை பார்த்து அண்ணன் வந்து கேட்கும். அந்த விதர்ப்ப நாட்டு மன்னன் தான் அந்த வீமன் சொல்றவன். அந்த வீமனுடைய பெற்றெடுத்த அந்த பெண்ணு தான் அவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணினுடைய அவர் வந்து ரொம்ப கொடைத்திறம் கொடுக்கக்கூடியவர், உனக்கு வந்து இந்த மங்கையை வந்து கொடுப்பாரு நிச்சயமாக அப்படிலாம் சொல்லிட்டு அந்த அரசனுக்கு வந்து பூங்கொம்பு மலர் உள்ள கொம்பு போல் வாழ் அப்படின்னு சொல்லிட்டு அம்மையின் திருவுருவை கூற போந்த அந்த வந்து அவ்வளவு அழகாக அவங்க அந்த நம்ம இந்த முனிவர் பாடிய பாடலை எல்லாம் சொல்வதை போல இங்கே எடுத்து அவர் சொல்லி இருக்கிறத நம்ம வந்து பாட முடியுது. இன்னும் வந்து அவங்களுடைய இதையெல்லாம் சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாரு, நலன் என்ன பண்றாரு, சரி நலன் நீ வந்து இவ்வளவு எல்லாம் சொல்லிட்ட, எனக்கு வந்து தமயந்திய பார்க்கணும் போல இருக்கு. அதே சமயத்துல அந்த தமயந்திக்கும் உனக்கும் என்ன அப்படி என்ன ஒரு தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கேள்வி வருது. என்ன ஆச்சு, ஏன் இத போல அந்த இவ்வளவுலாம் சொல்றிய, நீ யாரு அப்படின்றதையும் அவர் கேட்கிறாரு. அன்னமே நீ உரைத்த அன்னத்தை என் ஆவி உண்ணவே சோறு உனக்களவளோ உனக்கவளோடு என்ன அடைவென்றான் மற்றந்த அன்னத்தை முன்னே நடைவென்றால் தன்பால் நயந்து. அந்த அன்னம்னு சொல்லும் போதே இவ என்ன சொல்லுவா, அந்த அன்ன நடை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எப்ப எடுத்தாலும் எந்த ஒரு ஓமை பெண்ணுக்கு நடை என்று வரும்போது அன்ன நடை, சின்ன இடை, அன்ன நடைன்னு எத்தனையோ சினிமா பாட்டுகள் நம்ம கேட்டிருக்கோம். அதை போல அந்த நடையை போல அத இருக்கக்கூடிய அந்த பெண்ணானவளுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு அப்படிலாம் கேட்கும்போது அப்போ இந்த தமயந்தியினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி அவங்க அந்த வீம நாட்டு மன்னன் என்ன விதர்ப நாட்டு மன்னன் வீமன் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் சொல்லுது. இது எல்லாமே கேட்கும் போது என்ன ஆயிடுதுன்னு சொன்னா அவனுக்குள்ள தன்னை அறியாமல் நலனுக்குள்ள அந்த தமயந்தி மேல ஒரு காதல் வசப்படுகிறான். அதை வசப்பட்ட உடனே அவன் சொல்றான், இனிமேல் வந்து என்னால சும்மா இருக்க முடியாது, நீ போய் அவளை பார்த்து என்னுடைய காதலை சொல்லு, என்னுடைய வாழ்வே உன் கையில தான் இருக்கு, இனிமேல் நீ சொல்றதுலதான் என்னுடைய வாழ்வே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு அவனுடைய மனநிலை வந்து மாறி போயிடு. இற்றது நெஞ்சம் எழுந்த திருங்காதல் அற்றது மானம் அழிந்தது நான் மற்றினி உன் வாயுடையது என்னுடைய வாழ்வென்றான் வெங்காம தீயுடைய நெஞ்சுடையான் தேர்ந்து. அந்த அளவுக்கு அவருக்கு அந்த மனசுல அந்த காதல் வந்து அப்படியே தீவிட்டு எரிய ஆரம்பிச்சிருது. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இதையெல்லாம் இதுதான் அந்த அன்னத்துக்கு தேவையா இருந்தது. இப்படியான உணர்வை அவனுக்கு உள்ள ஏற்படுத்தி அதன் மூலமாக அவன் சொல்லி தமயந்தியை போய் பார்க்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதை அந்த அன்னம் வந்து நினைத்ததை வந்து முடிச்சு கொண்டு என்ன பண்ணுது, தமயந்திடம் வந்து அந்த தூது போகுது. அப்ப அந்த தமயந்தி கிட்ட தூது போயிட்டு என்னது சொல்றது, அவங்க இப்ப பொதுவா அவங்க இவங்க கிட்ட சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து அந்த பெண்ணை பற்றி பொதுவா அந்த பெண்ணுக்கான உணர்வுகள் சொல்லும் போது இந்த அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதையெல்லாம் வந்து நிறைய இருக்கக்கூடியவளாக இருக்கிறாள். அதெல்லாம் சொல்ல சொல்ல இவருக்கு உள்ள அந்த எழுந்த ஒரு எப்படி வந்து நம்ம ராமாயணத்துல பார்க்கும்போது ராவணன் வந்து அப்படியான ஒரு உணர்வுடையவன் அல்ல. அவனுக்கு வந்து சீதை மேல் வந்து சூர்பனகை சொல்ல சொல்ல கேள்விப்பட்டுதான் சீதை அப்படியானவள் இப்படியானவள் எல்லாம் சொல்லி சொல்லி கேட்கும் போதுதான் அவனுக்குள்ள அந்த சீதை மேலான மோகம் அதிகரிக்கிறது. பார்க்கறதுக்கு முன்னாடியே அங்க வந்து அந்த அவனுக்குள்ள இருக்கிற ஒரு தீ வந்து பற்றி கொள்கிறது. அதே போல இங்க பார்க்காத முன்னாடியே இந்த அன்னம் சொல்லக்கூடிய பல செய்திகளை கேட்டு கேட்டு என்ன ஆயிடுச்சு, இவருக்குள்ள அந்த ஏற்பட்ட உணர்வு, இவர் என்ன சொல்றாரு, நீ வந்து தமயந்தி கிட்ட போய் நீ சொல்லு அப்படின்னு சொன்னதை ஏற்றுட்டு இந்த அன்னம் வந்து தமயந்தி கிட்ட போகும். அது சொல்லும், வீமன் திருமடந்தை மென்முலையை உன்னுடைய வானம் நெடும்புயத்தே வைகுவிப்பேன் சேமன் நெடுங்குடையா என்றுரைத்து நீங்கியதே அன்னம் ஒடுங்கிடையால் தன்பால் உயர்ந்து. சரி நீ சொல்லிட்ட. அவங்க வந்து அப்ப வீமனுடைய திருமடந்தை அந்த
விதர்ப நாட்டு மன்னனுடைய திருமடையந்தைய போய் பார்த்துட்டு அவங்க கிட்ட போய் உன்னுடைய அந்த இதையெல்லாம் சிறப்பை எல்லாம் சொல்லி நான் வந்து அதை உனக்கே தமயந்தையை வந்து மனைவியாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நலனிட்ட சொல்லிட்டு என்ன ஆயிடுது, அந்த தமயந்தி கிட்ட அன்னம் பறந்து போயிடுது. இப்படியாக அந்த ஒரு ஒரு பெரிய அனைத்தும் கறந்த இப்ப நம்ம சங்க கால இலக்கியங்கள் எல்லாம் நிறைய பார்த்திருக்கோம். அதுல வந்து தலைவன் தலைவின்னு எப்படி ஒரு முக்கியமான அந்த 2 கதாபாத்திரங்கள் இருக்கிறதோ அதே போல அவர்களுக்கு சற்றும் குறையாமல் அங்க பாங்கன் பாங்கி அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய நட்பை அந்த தோழன் தோழி இருப்பாங்க. தலைவனுக்கு உறுதுணையாக தோழனும் தலைவிக்கு உறுதுணையாக தோழியும் இருந்து இப்ப அவங்க 2 பேரும் இப்ப வயக்காட்டுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க போய் பாக்குறது, அவங்களுக்கு இருட்டுல போய் அவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க அப்படின்னு வரும்போது யாரும் வராமல் அவர்கள் காவல் காப்பது போல அவங்க 2 பேரும் செய்யக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை டூயல் ரோயல் அப்படின்னு சொல்றதை இங்க வந்து அண்ணன் மட்டுமே எடுத்து அந்த ஒரு இடத்தை வந்து நிரப்பி இருக்கிறது என்று பார்க்கும்போது எந்த அளவிற்கு வந்து அவருக்குள் நம்முடைய புகழேந்தி புலவருக்குள் இப்படி ஒரு கற்பனை என்பதா இல்லை வந்து அது மகாபாரதத்துல. ஆனா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இது வந்து 13ஆம் நூற்றாண்டுலதான் நம்முடைய புகழேந்தி புலவர், அதாவது ஒட்டக்கூத்தர் காலத்துல அவர் இருந்ததாகவும் அவர் வந்து ஒவ்வொருத்தர் சொல்றாங்க ஒட்டக்கூத்தர் காலத்துல இருந்தாங்கன்னு, ஒவ்வொருத்தர் சொல்றாங்க அதுக்கும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அவங்க இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது இவரு வந்து பிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா தொண்டை நாட்டுல, கலந்தை அப்படின்ற தொண்டை நாட்டுலதான் புகழேந்தி புலவர் பிறந்திருக்காரு. ஆனா அவர் வந்து பாண்டிய மன்னனிடம் போய் அவர் பணிபுரிந்திருக்காரு. அப்ப பாண்டிய மன்னரினுடைய ஒரு அந்த அவருடைய மகள் இளவரசிக்கு திருமணம் செய்து கொடுத்து அவங்க போகும்போது இவரை என்ன பண்ணிருக்காரு, அங்க சோழ நாட்டுக்கு போயிருக்காரு. அப்ப அங்க சோழ நாட்டுல தான் நமக்கு வந்து அங்க ஒட்டக்கூத்தர் இருந்திருக்காரு. அந்த சமகாலத்துல இவங்க இருந்திருந்ததாக ஒரு விடயமும் இங்க சொல்லப்படுது. ஆனா இந்த கதை வந்து நமக்கு இந்த நலவெண்பா வந்து எழுதப்பட்ட காலம் எப்படி இது எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 12ஆம் நூற்றாண்டிலே ஸ்ரீஹர்ஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, வடமொழியில நைடதம் அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியதாகவும் அந்த நூலை பார்த்து அந்த நூலிலிருந்து இந்த நலவெண்பா எழுதப்பட்டதாகவும் வந்து சொல்றாங்க. இப்ப அந்த சொல்லக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு வந்து இந்த கதை வந்து இப்படி கிடைக்குது. எப்படி வந்து அந்த கலிபுருஷன் 2 நிமிஷம் அம்மா 2 நிமிஷம் சரிங்க ஐயா. அந்த கலிபுருஷன் வந்து எப்படி இந்த இவர்கள் 2 பேரினுடைய அந்த காதலை உணர்ந்து அவங்க வந்து, அதாவது நலனுக்கு வந்து இந்த அன்னம் சொல்லி நலன் எப்படி இருப்பாருன்னு சொல்லி எந்த நாட்டு மன்னன் சொல்லி தமயந்திக்கு ஏற்பட்ட அந்த காதல் வந்து அந்த திருமணம் சுயம்வரம் இப்ப அடுத்த ஐயா சொல்ல வருவாருன்னு நினைக்கிறேன். அந்த சுயம்வர காண்டத்துல வரும்போது அதெல்லாம் இன்னும் சிறப்பாக இருக்கும் அந்த காட்சிகள். அந்த காட்சியெல்லாம் நமக்கு வந்து நிச்சயமாக நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அதை வந்து இப்போ சமீபத்திலேயே நம்ம கேட்டு அதன் மூலமாக நமக்குள்ள அந்த கண்களில் கண்ட காட்சி எல்லாம் வந்து படித்ததெல்லாம் கண்களில் காட்சியாக ஓட விட்டிருக்கிறார்கள் நம்முடைய வெள்ளி இலக்கிய மேடையில். அதே போன்று அந்த பொதுவாக அந்த அன்னநடை நடந்து வரக்கூடிய அந்த நளினத்தை எல்லாம் வந்து வெகு அழகாக அதை சொல்லி அன்னத்தினுடைய சிறப்பை மட்டுமல்ல பெண்ணினுடைய சிறப்பையும் அவ்வளவு அதாவது வேற அந்த நலன்கள் வந்து வேற வேற மாதிரி எல்லாம் வருவாங்க, அதையெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் வாய்ந்த பெண்ணாக தமயந்தியை சுட்டி காட்டுவது. இது போல வந்து பல இடங்கள் வந்து இங்க புகழேந்தி புலவர் வந்து சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த வெண்பாவினுடைய படிச்சு பார்க்கும்போது, அதாவது அந்த நமக்கு திரையில் போடும்போது படிக்கும் போதே அது அவ்வளவு நல்லா இருக்கும். அந்த சொற்களை வந்து படிச்சு பார்க்கும் போதே நமக்கு அந்த எதுகை மோனை அந்த அந்த சந்தம் அது அமைகிற விதம்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இதையெல்லாம் நம்ம தொடர்ந்து படிக்கிற போது நிச்சயமாக வெண்பா எழுத வேண்டும் என்று முயற்சிப்பவர்களும் வெண்பா எழுதி கொண்டிருப்பவர்களும் இன்னும் நம்மை சற்று திறமை மிக்கவர்களாக ஆக்கிக் கொள்ள முடியும். அப்படியான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்து வெகு சிறப்பாக நமக்கு தொடர்ந்து நடத்தி கொடுத்ததை இப்போது மீண்டும் நாம் ஒரு முறை அசை போடும் அளவிற்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய வெள்ளி இலக்கிய மேடையை சார்ந்த கேஜிஆர் ஐயா அவர்களுக்கு, நெல்லை தீபன் ஐயா அவர்களுக்கு மற்றும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி அம்மா. மிக நன்றி. சிறப்பான தூது ஒன்றை அனுப்பியிருக்கின்றீர்கள். நலனுக்கும் தமேந்திக்கும் ஒரு உள்ளத்தால் வாராமலே காதல் என்பதை போல ஒரு காதலை உருவாக்குவதற்காக அன்னம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற்றனவா என்பதை எடுத்துரைப்பதற்காக ஐயா ராஜா ராமலிங்கம் அவர்கள் இப்போது நம்மோடு இணையவிருக்கின்றார்கள். அவர்களை பற்றி கூறுவதென்றால், அவர் தணிக்கை துறையில் உதவி இயக்குநராக இருந்து பணி நிறைவு பெற்றவர். தமிழ், ஆங்கிலம் ஆகியவற்றில் முதுகலை பட்டம் பெற்றதோடு இலக்கியத்தை தன்னுடைய துணைக்கு அழைத்துக் கொண்டு இன்று நம்மோடு வளர்ந்து கொண்டு இருக்கின்றார் என்றால், அவர் கற்ற இலக்கிய அறிவு இன்றைக்கு அவருக்கு துணை நிற்கின்றது. அது மட்டுமல்ல, நம்முடைய வெள்ளி இலக்கிய மேடையில் அவர் எடுத்துக்கொண்ட பயிற்சிகளும் அவருக்கு துணையாக நிற்கின்றன என்கின்ற காரணத்தினால் ஐயா அவர்கள் மிகவும் சிறப்பாக உரையாற்றக்கூடியவர். இன்றைய நலவெண்பாவில் சுயம்பரம் எப்படி நடந்தது, சுயம்பரத்தில் அன்னத்தின் தூது வெற்றி பெற்றதா என்பதை பற்றியெல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொள்ள, புகழேந்தியின் அழகிய வெண்பாக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள ஐயா அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஐயா அவர்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கின்ற நேரம் 20 மணித்துளிகள் என்பதையும் ஞாபகப்படுத்தி அவர்களை ராஜா ராமலிங்கம் சார். ஆணவம் அழிந்து அன்பும் அறிவும் உண்டாகி மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் விளையும் பேராற்றல் வாய்ந்த மந்திரம் ஸ்ரீ ராமஜெயம். ஸ்ரீ ராமபிரானின் பிறந்த நாளான இந்த நன்னாளில் அனைவருக்கும் ராமபிரானின் அருளும் ஆசியும் குறைவின்றி கிடைக்கட்டும் என்று என்னுடைய வேண்டுதலை தெரிவித்து, இந்த வெள்ளி இலக்கிய மேடையின் 175வது அமர்விலே நழவெண்பாவில் சுயம்வர காதையை பற்றி உரையாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய தமிழ்ச்செல்வம் கேஜிஆர் ஐயா அவர்களுக்கும் நெல்லை தீபன் அவர்களுக்கும் என்னை பல்வேறு இலக்கிய உரைகளை நிகழ்த்துவதற்கு ஊக்குவித்த மாநில தமிழ்ச்சங்கத்தின் மாநில பொறியாளர் பாப்பையா அவர்களை, எனக்கு முன்னர் பேசிய கவிநிலவு தேன்மொழி அம்மா அவர்களையும், நெறியாழ்கை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற பொதிகை செல்வராஜ் அவர்களையும் வணங்கி, மேலும் இந்த நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்ற பெங்களூரிலிருந்து இணைந்திருக்கின்ற என்னுடைய பேரன் தருஷ், என்னுடைய இளைய மகள் கிருஷ்ண பாரதி, மருமகன் செந்தில்குமார் ஆகியோரையும் வரவேற்று நான் என்னுடைய உரையை நிகழ்த்த தொடங்குகின்றேன். நழவெண்பா என்று சொன்னவுடன் பரணிக்கு செயங்கொண்டான், விருத்தத்திற்கு கம்பன், கலம்பகத்துக்கு காளமேகம், வெண்பாவிற்கு புகழேந்தி என்பார்கள். 2 புகழேந்தி புலவர்கள் வாழ்ந்ததாக இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 12ஆம் நூற்றாண்டில் பிறந்த புகழேந்தி தான் நழவெண்பாவை எழுதியவர். 15ஆம் நூற்றாண்டிலே பிறந்த புகழேந்தி என்பவர் அல்லி அரசாணி மாலை எழுதியவர். செங்கல்பட்டு அருகில் பழத்தூர் என்ற ஊரில் பிறந்தவர்தான் நழவெண்பாவை எழுதிய புகழேந்தி புலவர். சோழ மண்டலத்தில் அவர் வாழ்ந்தார். நழவெண்பா புகழேந்தி அதிவீரராம பாண்டியன் என்பவர் வடமொழியிலே எழுதப்பட்ட நைடத்தை தமிழிலே எழுதியிருக்கின்றார். கனகதாசன் என்பவர் நள சரித்திரத்தை எழுதியிருக்கின்றார். மற்றொருவர் கலிப்பா என்று எழுதியிருக்கின்றார். அது யார் என்று தெரியவில்லை. இந்த
நளவெண்பாவின் சுயம்பரத்திலே கேஜிஆர் அவர்கள் இந்த 22 வாரங்களாக அந்த நளவெண்பாவை விளக்கியதை பார்க்கும்போது அதை பற்றி பேசுவதற்கு எனக்கு மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. எனவே என்னுடைய விளக்க உரையிலே அந்த ஏதும் தவறுகள் இருந்தால் அதை பொறுத்தருளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்திர தூதுவன் குலமுனிவன் அந்த சுயம்பரத்து இடத்திற்கு அடைந்தான் என்று முதலிலே பாடல் துவங்குகின்றது. நெற்றி தனிக்கண் நெருப்பை குளிர்விக்கும் கொற்ற தனியாள் குலமுனிவன் உற்றடைந்தான் தேனாடும் தெய்வ தருவும் திருமணியும் வானாடும் காத்தான் மருந்து. நந்தனார் முகம் நோக்கினார். வீரர் விரல்வேந்தர் விண்ணாடு சேர்கின்றார் ஆடும் இவரால் வென்றையுற்று நாரதனார் நன்முகமே நோக்கினான் நாகம் சிறகறிந்த மீன்முக வேந்தை வேர்க்கையான் விரைந்து. சுயம்பரத்திற்கு போயினார். பீமன் மடந்தை மனத்தின் விரைதொடுத்த தாமம் புனைவாள் சுயம்பரத்து மாமன்னர் போயினார் என்றாள் பிறந்தற்கு பொய்யாத வாயினான் மாதவத்தான் மண். காமன் திருவுக்கு காப்பு அழகு சுமந்திடைத்த ஆகத்தான் பண்டு பழகு கருங்குந்தல் பாவை பழகைத்து வீமன் புறத்துக்கோர் மெய்தீபம் மற்றவளே காமன் திருவுக்கோர் காப்பு. மாலை குறித்து எழுந்தார். மால்வரையை வச்சிரத்தாய் ஈர்த்தானும் வானவரும் தோல்வளைதன் மாலை குறித்தெடுத்தார். சால்புடைய விண்ணாடு நீங்கி விதர்ப்பன் திருநகர்க்கு மண்ணாடு நோக்கி மகிழ்ந்து. கெடுத்தனை தேடுவான் பைந்தறிய வேல்வேந்தன் பாவை பார் போயினதன் சிந்தை கெடுத்ததனை தேடுவான் முந்தி வருவான் போல் தேர்மேல் வருவானை கண்டார் பெருவானி தேவர் பெரிது. ஏவல் தொழிலுக்கு இசை காவற்குடை வேந்தை கண்ணுற்ற விண்ணவர்கோன் ஏவல் தொழிற்கு இசை என்றார். அதாவது நளனை பார்த்து நீ தூது செல் எங்களுடைய விருப்பத்தை தெரிவித்ததற்கு அந்த சுயம்பரத்துக்கு செல் என்று சொன்னார். ஏவருக்கு மன்னவனும் நேர்ந்தார். மனத்தினால் மற்றதனை இன்னதென்று ஓராது செய்யும் மங்கைவால் தூதாகு என்றார். செங்கண் மதயானை தேர்வேந்தே தேவமாலை எங்களிலே சூட்ட இயல்விமன் மங்கையால் தூதகர் என்னான தோகை மைந்தன் ஆகத்தாக போதாக வென்றடைந்தார். குழல் போல் உழலும் தேவர் பணி தலைமேற் செல்லும் திரித்தொருகால் மேவும் இடம் கண்ணினால் மீண்டேறும் பாவிற்குழல் போல் நின்றுழலும் பொன்னக கொள்கைத்தே பூவின் நிழல் போலும் தன்னுடையான் நெஞ்சு. காவல் கடக்குமாறு ஏன் ஆவதுரைத்தாய் அதுவே தலை நின்றேன் தேவர் கோனே அத்திருநகரில் காவல் கடக்குமாறு என் என்றான். காமநீராடி அடக்குமான் நன்னடத்தேன். அப்போது இந்திரன் வார்வெஞ்சிலையொழிய வச்சிரத்தால் மால்வரைவன் போர்வன் சிறகறிந்த பெற்றோரால் யாரும் உன்னை காணார் யாரும் உன்னை பார்க்க மாட்டார்கள். ஆனால் நீ மற்றவர்களை பார்க்கலாம் போய் மற்றவர்களை காணென்றான். தமயந்தியை நீ போய் காண் என்றார். கார் வண்டின் பானானும் தன்னை பார்த்து பொன்னாடு போன்றதே இசை முகந்த வானும் இயல் தெரிந்த நானும் இசைமுகத்தால் அன்ன தருவும் அசையர்ந்த பொன்னாடு போத்திருந்தார் போன்றதே போர் விதர்ப்ப அன்னாடன் கோமான் தன் குவளையும் தாமரையும் தேங்குவளை தன்னிலே செந்தாமரை மலர பூங்குவளை தாமரைக்கே பூத்ததே அங்கு மது நோக்கும் தாராளம்
வாழ்முதலும் தம்மில் பொதுநோக்கு எதிர்நோக்கும் போது கற்பின் தாழ் வீழ்ந்த கதவு நீண்ட கமலத்தை நீலக் கடை சென்று தீண்டும் அளவில் திறந்ததே பூண்டதோர் அன்பின் தாழ் கூந்தலாள் வேட்கை அகத்தடக்கி கற்பின் தாழ் வீழ்ந்த கதவு உள்ளவா சொல் என்றான். அவனை பார்த்து தமயந்தி, காவல் கடந்து எங்கள் கன்னிமாடம் புகுந்தாய், யாவனோ விஞ்சைக்கு இறைவனோ தேவனோ உள்ளவா சொல் என்றான். ஊசற் குலை மீது வெள்ளவான் நீர் சோர விட்டு நன்னாடும் சொன்னான். இதிலேதான் இந்த புகழேந்தி புலவரிடம் ஐயம் கேட்டார்கள். நளன் யாரும் பார்க்காத மாதிரி அந்த சுயம்பரத்திற்கு சென்றானே, தமயந்தி எவ்வாறு பார்த்தாள் என்று. அதற்கு அவர், தமயந்தி அவன் மேல் உள்ள காதலால், நளன் மேல் உள்ள காதலால் அவன் வருவதை அவள் கண்டுகொண்டார் என்று விளக்கினான். நன்னாடும் சொன்னான். தீராத காமத்தாள வைத்தான் செம்மையனும் நீரால் அவித்து கொடு நின்று வாராத பொன்னாடன் ஏவலுடன் தோன்றவா சொல்லித்தன் நன்னாடும் சொன்னான் நளன். புறவலனை சூட்டுவாய், என்னுரையை யாதென்று இகழாது எமையவர் வாழ் பொன்னுலகம் காக்கும் புறவலனை மென்மாலை சூட்டுவா என்றவன் தொடையில் தேன் தும்பிக்கே ஊட்டுவான் எல்லாம் உரைத்து நின் பொருட்டால் சுயம்பரம். தமயந்தி சொல்கிறாள், உனக்காகத்தாண்டா இந்த சுயமரம் என்று. இயமரம் நின்று ஆர்ப்ப இனவனை நின்றோங்க பயமகு தோள் மன்னா வகுத்தா சுயம்பரம்தான் நின் பொருட்டால் என்று நினைக என்றாள். நீர்க்குடையான் தன் பொருட்டால் மயிலாள் தளர்ந்து. அவையகத்தை எழுந்தரு போதரிக்கண் மாதராள் பொன்மாலை சூட்டத்தான் ஆதரித்தார் தம்மோடு அலையகத்தே சோதிச் செழுந்தர வெண்குடையாய் தேவர்களும் நீயும் எழுந்தருக என்றாள் எடுத்து. இத்திறனை தொடுதான் வானவர் கோன் ஏவல் வழி சென்று வானுதலை தான் அணுகி மீண்டபடி சாற்றவே தேன்முரலும் வண்டார் நலன் போன்று வஜ்ராயுதம் தொழுதான் கண்டார் ஓப்ப கலந்து. வன்மொழியும் மென்மொழியும் விண்ணவர்தம் ஏவலுடன் வீமன் திருமகள் பால் நன்னு புகழ் நலம் அங்குரைத்த பெண் அணங்கின் வன்மொழியின் தேவர் மனம் மகிழ தான் பொழிந்த மென்மொழிலும் சென்றுரைத்தான் மீண்டு. வரம் ஈந்தார்கள். அங்கே அமுதம் நீர் அம்பு அணியடை எங்கு நீ வேண்டினை மற்றல் விடத்தே கங்கையாராய் பெற்றாய் என வருணன் அகலாண்டன் தருமன் மற்றோரும் ஈந்தார் வரம். நளனுக்கு இவர்களெல்லாம் வரம் கொடுக்கிறார்கள். மனக்காவலர் அங்கவர்கள் வேண்டும் வரம் கொடுக்க பெற்றவர்கள் தங்களோடும் தார்வேந்தன் சார்ந்தனன் மேல் மங்கை பயமருவுகின்ற மனக்காவலருக்கு சுயமரந்தான் கண்டதோர் சார்பு. மின் போன மன்னஞ்சம் தூது வந்த காதலனை சொல்லிச் செலவிடுத்த மாது பின்போன மன்னஞ்சனாய் யாதும் பகிர்ந்தாள் உயிர்ந்தாள் அணிவதனம் எல்லாம் உயர்த்தாள் உரை மறந்தாள் வீழ்ந்து உள்ளரிக்கச் சோர்ந்தாள். உள்ளம் போய் நான் போய் உரை போய் வரிதடுங்கண் வெள்ளம் போய் வேகின்ற மென்பனில் பிள்ளை மீன் புள்ளரிக்கும் நாடன் திருமடந்தை பூவாளி உள்ளரிக்கச் சேர்ந்தாள் உயிர். ஆசை போகாதென்று அறிந்தாள். பூவின் வாய் வாழி புகுந்த வழியே என் ஆவியார் போனாலும் அவ்வழியே பாவியேன் ஆசை போகாது என்று அறிந்தாள். அணியாளின் ஓசை போல் சொல்லாள் உயிர்த்து விரிகதிரோன் சென்றடையும். வையம் பகல் இழப்ப வானம் ஒளி இழப்ப பொய்கையும் நீழ்கழியும் புல் இழப்ப பையவே செவ்வாய் அன்றி துணை இழப்ப சென்றடைந்தான் செவ்வாய் விரிகதிரோன் வெற்பு குடப்பால் வரை மறைந்தான்.
மாயிரு ஞாலத்து உயிர்கழன வானரங்கில் பாயிருள் என்னும் படாம் வாங்கி சேய் நின்று அறைந்தார் அனம் பாட ஆடிப்போய் வையோன் மறைந்தவுடன் குடல்வாள் மறை. மெல்ல நடந்தது அந்தி. மல்லிகையே வெண்சங்கா பண்டேக வான் கருப்பு சாலி கணை தறிந்து மெய்காப்ப முல்லை எனும் மென்மாலை தோல் அசைய மெல்ல நடந்ததே பொன்மாலை அந்தி பொழுது. அந்தி செய்த கலக்கம் குற்கன்றார் அந்தி புனைமலர்கான் நீரன்ப நிற்கின்ற தன்னோ நீலங்காப்பான் முற்கொண்டு அடைகின்ற வேந்தர்க்கும் ஆண்டு அஞ்சினோருக்கும் இடை நின்ற காலம் போய் இன்று பிழைத்தால் வந்தேன் என்னும் அன்னங்காள் நீங்களும் அவ் ஆதித்தன் தான் போய் மண்ணும்படியகலா வல்விரவில் மின்னும் மழைத்தடரை வல்லிருட்டும் வாடைக்கும் நாங்கள் பிழைத்தால் வந்தேன் என்னும் தேர். உப்புளம் கண்ட குளிர்வான் செப்பிழத்தனங்கீர் திங்கள் சுடர்பாட்டு ஒப்புளங்கொண்ட குளிர்வானை இப்பொழுதும் மீன் பொதிந்து நின்ற விசும்பென்ப தேன் பொதிந்த வாயால் தெரிந்து. அன்றைய இரவில் தமயந்திக்கு தூக்கம் வரவில்லை. அவள் இரவு முழுதும் முழித்திருக்கின்றாள். சூரியன் எப்போது உதிக்கும், மறுநாள் எப்பொழுது புலரும் என்று பார்த்து கொண்டே இருக்கின்றாள். கொடியாடி கொன்றது வீழாது. காணும் தடங்காவும் காமன் படைவீடு வானும் தேர் வீதி மறிகடலும் மீன கொடியாடை வையமெல்லாம் கோதண்ட சாலை கொடியாடி கொன்றதெல்லாம் போய். இரவின் உள்ளம் கொடியது. கொள்ளை போகின்றது உயிர் என்னும் முன்னையிரோ மூறி நிலாவென்னும் உள்ளம் கொடிதிரா என்னும் குடையும் தழல் போல் நெடிதிரா வாய்ப்புலர நன்று. மதியம் காண்ற வெயில். காண்ற என்றால் காய்கின்ற சிந்துகின்ற அர்த்தம். ஊழி பலவோர் இரவாயிற்றோ என்னும் கோழி குரல் அடைத்ததோ என்னும் ஆழி துயிலாதோ என்னும் சுடர்மதியம் காண்ற வெயிலால் உடல் உருகா வீழ்த்து. புற அழித்தான் கண்ணி. புற என்றால் போர். கண்ணி என்பது மாலை. ஈரமதியே இளநிலவே இஞ்ஞனமே சோர்குழலின் மீதே சொரிவது ஏவன். மாறன் புறவழித்தான் கண்ணி எனக்கு புலரா இரவழித்தான் அல்லனோ இன்று என்று தமயந்தி கூறினார். தனியே தளர்கின்றான். தாங்கு நிலவின் தளல் போல தலைக்கொள்ளா தேங்குழல் சேர் வண்டு சிறை வெதும்ப ஓங்குயிர்ப்பின் தாமம் கரியாய் தனியே தளர்கின்றாள். யாமம் கரியாக தானிருந்து தவம் செய்வார். மையிட்ட கண்ணருவி வார வளை சோர கையில் கபோலத் தலம் வைத்து மெய்வருந்தி தேனிருந்த பூங்களையே தீயாக தேமொழியே தானிருந்து செய்வாள் அலாம். பொதுமகளிர் இதயம் போன்ற அள்ளி குளவாய் அடைய திரண்டொன்றாய் கொள்ளிக்கும் இல்லாத கூறிருளாய் உள்ளம் புதையவே வைத்த பொதுமகளிர் தங்கள் இதயமே போன்றது. காவலர் போந்தார் ஊக்கிய சொல்வர் ஒலிக்கும் துடிக்குறவ வீக்கிய கட்சியர் வேள்வாளர் காக்க இடையாமம் காவலர்கள் போந்தார் இருளில் குடையாய் இருள் குடைத்தார் போன்று. உலகு துயில் பூத்தது சேமம் களிறு புக தீம்பாலின் செவ்வழியாறு தாம் உள்ளுரை புகுந்த தார் வண்டு காமன் தன் பூவாளி ஐந்தில் புகத்துயில் புத்ததே ஓவாது முன்னீர் உலகு போய் உறங்கும் நள்ளிரவு பூந்தின் புவகையால் உள்ள உயிர் புறம்பே தோன்றும் கழுகு என்றால் பேய். பேய் கூட தூங்குகின்றதே என்று தமயந்தி புலம்புகின்றாள். தடந்தன் உரை சோர சோர உடல் சோர வாயின் இறை சோர கை சோர நின்று அவிழ்ந்தது கண்ணீர். அன்றில் ஒரு கண் துயின்றொரு கண் ஆர்வத்தால் இன்றுணை மேல் வைத்துறங்கும் என்றும் சொல். இன்று தவிர்த்ததே போலரற்றி சாம்புகின்ற போதே அமிழ்ந்ததே கண்ணீர் அவர்க்கு. இரவுக்கு இறையான் ஏழு வரும் சூழிருளாய் என் பொருட்டால் வேகின்ற
ஆழ்துயரம் ஏதென்று அறிகிறேன். பாடி வரையோ என் நெடுந்தேன் மன்னாவோ பின்னும் இறையோ இரவுக்கியா பாடைக்கு ஆற்றாள் கருவிக்கு நீங்காத காரிருள் வாய்க்கங்குள் உருவில் புகுந்ததால் ஊதை பருகிக்கார் வண்டு புயர் காட்ட காட்ட என்றால் போய்விட்ட என்று அர்த்தம். சிற்றிலக்கிய காலத்திலே காட்ட என்றுதான் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவேதான் இந்த செய்யுளிலே இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. மலர்போல் மருள் மாலை உண்டு போகட்ட உயிர் நானோடு நின்று அழியும் எழுந்திருக்கும் ஏமாந்து பூமாத் கவிசின் விழுந்திருக்கும் தன்னுடம்பை மீளச் எழுந்தாளை தூணோடு சேர்க்கும் துணையோடும் இல்லாதே நானோடு நின்றுளியும் அழிந்து தளலே உயிர்க்கும் விரிகின்ற மெல்லமணி வெண்ணிலவின் மீதே சொரிகின்ற காரிருள் போல் சோறும் குறிகுழலை தாங்கும் தளரும் தளலே எளிது உயிர்க்கும் ஏங்கும் துயரோடு இருந்து ஏகாத இரவு உடைய மிடுக்கெல்லாம் என்மேல் ஓச்சி விடிய மிடுக்கண்ணன் யாரோ கொடியன் மேல் கொடியன் என்றால் இங்கு மன்மலர் மாகாதால் வைத்ததோ மன்னவர் என்பது நலனை குறித்து தம் இன்னருளோ ஏகாதோதென்ன இரணம் மயங்கும் தெளியும் மனநடுங்கும் எய்துற்று உயங்கும் வரிதே உலாவும் பயங்கிழை போல் சோறும் துயிலும் துயிலா கருநெடுங்கண் நீரும் கடைசுவரன் நின்று ஆருயிர்க்கு அரண் உண்டோ விழுது படத்தில் இருந்த நீங்கிருள் வாய்ப்பட்டு கழுதும் வழிதேடும் கங்குல் பொழுதிலேயே நீருயிர்க்கும் கண்ணோடு நெஞ்சுருகி வீழ்வார்தம் ஆருயிர்க்கு உண்டோ அரண் சுயம்பர காட்சி பூசரர் தம் கைமலரும் பூங்கமுத விழிப்ப காசினியின் தாமரையின் கண்விழிப்ப வாசம் அலர்ந்தேதும் கோதையின் ஆழ்துயரத்தோடு புலர்ந்ததே அதை பொழுது கதிரோன் தோன்றினான் வில்லி கணமிழப்ப வெண்மதியே சீரிழப்ப தொல்லை இருள்கிளிய தோன்றினான் வள்ளி மணமாலை வெற்றிடத்தோள் வானரவர் முன்னே புனவாயில் செங்கதிரோன் குன்று மன்னர் பலரும் வந்தார் முறை செறிந்த நானொழு முற்றிய பின் தொற்ற வரை செறிந்த தோல் மன்னர் வந்தார் வரை செறிந்த மாலை துவழ முடியதங்க வில்வாழையும் வாழ்வளையும் காலை முரசும் கலந்து நடுவணைய வைத்திருந்தான் மன்றளந்தார் மன்னன் நலன் நடுவளைய வந்திருந்தான் கன்று புகட்டிய கார்நீளம் முன்றில் குறுவிழிக்கு நேர்நாடன் கோதை பெருங்கண்ணில் சிறுவிழிக்கு நோற்றிருந்த சேய் அணங்கு வந்தாள் நித்திலத்தின் ஒற்றோடு நீலமணி தோடாக வைத்தடங்கண் செல்ல வயவேந்தர் சித்தம் மருங்கே வரவேண்டின் பந்தற்கு வந்தான் அருங்கேள் மணிப்பூன் அணங்கு வெளிவழி புகுந்த கண் பேதை மடமயிலை சூழும் பிணைமான் போல் கோதை மடமானை கொண்டணைந்த மாதர் மருங்கின் வெளிவழியே மன்னவர்கண்புக்கு நெருங்கினவே மேன்மேல் நிறைந்து மண்டபம் புகுந்தாள் தமயந்தி மன்னர் விழித்தாமரை பூத்த மண்டபத்தே பொன்னின் மடப்பாவை ஓய்ப்பு நீரத்து செய்ய தாழ் வெள்ளைச்சிறை என்னும் செங்கமல பொய்கை வாய் போவதே போன்று தனிக்கொடிக்கு காட்டினாள் மன்னர் குலம் பெயரும் வளநாடும் இன்ன பரிசென்று இவழியனங்கு முன்னின்று தார்வேந்தன் பெற்ற தனிக்கொடிக்கு காட்டினாள் தேர்வேந்தர் தம்மை தெரிந்து சோழநாடன் இவன் அங்கே வந்திருக்கக்கூடிய மன்னர்களை பற்றி அறிமுகம் பொன்னி அமுத புதுக்கொழுந்து பூங்கமிழின் சென்னி தடவும் திருநாடன் பொன்னிறன் கணங்கவிழ்ந்த பூந்தனமாய் புலவரி பொன்னார் கணங்கவிழ்ந்த வேலனுமென் பாண்டி நாடன் இவன் போர்வாய் வடிவேலா தோழ படாதோகும் தூர்வாய் மதுரங்கண் போதங்காள் பார்வாய் பருத்ததோர் மால்வரையை பண்டோருகார் செண்டாய் திரித்தோகோ இங்கிருந்த சேரன் வென்றி நிலமடந்தை மென்னகில் வெண்மூகில் போய் குண்டருவி பாயும் குடநாடன் நின்ற புகழ் மாதே இவன் கண்டாய் மாலை தனிக்கொடியின் மீதே சிலை உயர்ந்த வேந்தி எதுகுல வேந்தன் இவன் கார்த்த வீரியன்
அம்பு அரம்ப நின்றதும் அன்றொரு கால் ஏழிசை நாற்றாங்கத்து இருந்தாலும் நீள் விசும்பின் நற்போர் தூது நடந்தவனும் பாரத போர் சிற்றானும் என்றால் கண்ணன் அவரின் கண்டாயிச்சேரி. மற்றும் இங்கு குறுநாடர் கோமான், மந்திரத்தார் மகர், மச்சத்தார் கோமன் மகன், அவந்தி நாடன், பாஞ்சால மன்னன், கேகய நாடன், கலிங்க நாடன், மகத நாடன், கோசல மன்னன், சிந்து நாட்டவன், நளன் உருவில் பல தேவர்கள், வானவர்கள், அருள் என்றார். இவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள். அருள் வென்றாள் மின்னும் தாள் வீமன் தாள் மெய்மரபி செம்மை நீர் செம்மை கண்ணியாள் ஆகிற்கடியாரை அண்ணன்தான் சொன்னவனை சூட்ட அருள் என்றாள் சூழ்விதியில் மன்னவனை தன்மைத்தே கொண்டு அறிந்தாள் நலனை கண்ணிமைத்தலால் அடிகள் காசினியில் வண்ண மலர் மாலை வாடுதலால் தென்னி நறும் தாமரை விரும்பும் நன்னுதலே அறிந்தாள் நலன் தன்னை ஆங்கு பொன்மாலை சூட்டினாள். விண்ணரசன் எல்லாரும் வெட்டி மணந்தொழிக்க கண்ணன் ஞானம் கழிற மன்னவள் வன்மாலை மன்னவன் வண்ணம் மாலை தம்மணத்தே சூட வயலந்தை பொன்மாலை சூட்டினாள். முகம் வெறுத்தனர். இதை பார்த்து மற்ற அங்கு இருந்தவர்கள் எல்லாம் முகம் வெளுத்தனர். இன்னும் 2 மணித்துளிகள். நன்றி. வெண்தாமரையாய் இருந்து இன்றனை தூமாலை வேளாண் குளமாலை வேர்க்கண்ணான் பூமாலை பெற்றிருந்த போது மல்லர் குலையின் மருகின் மடனாக செல்லும் அழகியை போல் செம்மாந்து பொன்மாலை பெற்ற தோளோடும் புறப்பட்டான் நன்மாலை வேளாண் நலன். 2வது சுயம்பரம் இருக்கின்றது. அந்த 2வது சுயம்பரத்திலே அயோத்தி மன்னன் வருகின்றான். நலன் சமையல் அறைக்கு செல்கின்றான். பாகன் வடிவு நீங்கிற்று மிக்கோன் உலகளந்து மெய்யடியே சார்பாக புப்போர் அறிவினை போர் போயிற்றே அக்காலம் கானகத்தை மாதவியை நீத்து கரத்துறையும் மானகத்தற்பான் வடிவு தாதை கண்டார். தாதையை முன்காண்டலுமே தாமரை கண் நீர் அரும்ப போத வரும் குஞ்சிலான் கணைந்து மோதியால் பெண்ணடியை கண்ணை புலைவார் கழுவினான் மின்னிடையாளோடும் அவளோட தங்கை இந்திரசேனையோடும் விழுந்து என்று இந்த 2வது சுயம்பரத்தை பற்றி குறிப்பிடப்படுகிறது. சுயம்பரம் என்றாலே கம்பராமாயணத்திலே ராமன் அந்த சிவதனுசை உடைத்து சுயம்பரத்தில் கலந்து கொண்டதும், வால்மீகி ராமாயணத்திலே உள்ள ராமன் வில்லை உடைப்பதும், ஐஞ்சிறுங்காப்பியங்களிலே ஒன்ற சூளாமணியிலே சுயம்பரமும், பாகவதத்திலே மகாபாரதத்திலே நடைபெறக்கூடிய அந்த சுயம்பர காட்சியும் தான் நினைவிற்கு வருகின்றன. எனினும் இத்துடன் என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா, சுயம்பரத்தை சிறப்புற நடத்தி முடித்திருக்கின்றீர்கள். உங்கள் பேச்சில் புகழேந்தியன் வெண்பாக்களை அதிகமாக எடுத்து கூறி இந்த அவைக்கு அதனை எடுத்து வந்தீர்கள் என்பதிலே மிக்க மகிழ்ச்சி. மிக சிறப்பாக இருந்தது. கதை இந்த சுயம்பரத்தில் இல்லாவிட்டாலும் என்ன நடந்தது என்பதை பாடல்களின் மூலமாக புகழேந்தியின் வாயிலாக நாங்கள் எடுத்து கூறிய விதம் அருமை. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியிலே தலைமை உரையின் முடிவுரையாக, இந்த நிகழ்ச்சியின் சிறப்புரையாக நலவெண்பாவி, சுயம்பரம், அன்னவீடு தூது ஆகிய 2லும் இருந்து எடுத்து கூறிய கருத்துக்களை எல்லாம் தொகுத்து இன்னும் பல இலக்கியங்களிலிருந்து பல செய்திகளையும் இணைத்து நம்மோடு வழங்குவதற்காக ஐயா கேஜிஆர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி. மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தலைமையின் முடிவுரையை தொடங்குகின்றேன். நண்பர்களே, அன்னமிடு தூது என்ற தலைப்பின் கீழ் கவிநிலவு தேன்மொழி அவர்களும், சுயவரம் என்கின்ற தலைப்பின் கீழ் ராஜா ராமலிங்கம் அவர்களும் அவரவருடைய பங்கை மிக சிறப்பாக செய்திருக்கிறார். தேன்மொழி அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒன்றை சொன்னார். அன்னம் ஏது,
எது என்று கேட்டால் ஒரு முனிவன். நலனுக்கும் தமயந்திக்கும் முற்பிறப்பி ஒன்று உண்டு என்று அவர் எங்கேயோ படித்திருக்கிறார். அந்த படிக்கின்ற பொழுது அங்கே வரக்கூடிய ஒரு முனிவர் அவருக்கு நலன் உதவி செய்தான் என்கின்ற காரணத்தினால் பிற்பகுதியில் மறுபிறப்பில் நலனுக்கும் தமயந்திக்கும் இடையே ஒரு தூதாக சென்றிருக்கிறார் என்று குறிப்பிட்டார். அந்த அன்னவீடு தூது என்பதுதான் ஒரு அழகான பகுதி நலவென்பாவி. தமயந்தினுடைய அழகை சொல்லுகின்ற பொழுது புகழேந்தி புலவர் சொல்வது இன்று வரை பல பேரால் பாராட்டப்படக்கூடிய ஒரு வெண்பா. புகழேந்தினுடைய வெண்பா புகழ்வாய்ந்த வெண்பா என்று நாம் சொல்ல வேண்டியதே இல்லை. முதலாக சிலப்பதிகாரத்திலே வெண்பா எழுதியிருக்கிறார்கள். ஔவையாருடைய வெண்பா மிக சிறப்பாக இருக்கும். ஔவையாருடைய வெண்பா பின்னாலே வந்த வெண்பாக்கள். அதற்கு முன்னாலே கூட பல வெண்பாக்கள் மூதுரை என்றெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அந்த வெண்பாக்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். முன்னாலே வந்த வெண்பாக்கள், பின்னாலே வந்த வெண்பாக்கள், ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஔவையாரை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு வெண்பாக்கள் இருந்தாலும் கூட மிக புகழேந்தி என்று சொன்னால் வெண்பா, வெண்பா என்றால் புகழேந்தி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு புகழேந்தினுடைய வெண்பா மிக புகழ்வாய்ந்த வெண்பாக்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. அப்படித்தான் இந்த புகழேந்தி தமயந்தினுடைய அழகை சொல்லுகின்ற பொழுது நார்குணமும் நாற்படையா, ஐம்புலனும் நல்லமைச்சா, ஆர்க்கும் சிலம்பே அணிமுரசா, வேற்படையும் வாளுமே கண்ணா, வதனமதி குடைக்கீழ் ஆளுமே பெண்மை அரசு என்று அந்த சொன்ன வெண்பா என்பது இன்று வரை எல்லோராலும் பயன்படுத்தக்கூடிய வெண்பா. இது தமயந்தினுடைய அழகுக்கு ஒரு முத்திரை வெண்பாவாகவே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தமயந்தியை நலனோடு சேர்க்க வேண்டும் என்று அன்னம் ஆசைப்படுகிறது. நலனிடத்திலே போய் தமயந்தினுடைய எல்லா அழகையும் சொல்லுகின்றது. அந்த அழகையெல்லாம் கேட்ட நலன் தமயந்தின் மீது ஒரு ஆவலாக இருக்கின்றான். அந்த அன்னமானது தமயந்திக்கு தூது போகின்றது. தூது போய்விட்டு திரும்ப வருவதாகத்தான் அந்த தூது. அந்த ஏற்பாடை அப்படித்தான். நான் போகிறேன், தமயந்தியை பார்க்கிறேன், உன்னுடைய காதலை சொல்லுகின்றேன், அவள் சொல்லுகின்ற பதிலை எடுத்துக்கொண்டு வந்து உன்னிடம் சொல்லுகிறேன் என்பதுதான் ஏற்பாடு. அந்த ஏற்பாட்டின்படி அந்த அன்னம் தமயந்தி இடத்திலே தூது போகிறார். தூது போயிருக்கிறது. அதற்குள்ளாகவே நலனுடைய நிலைமை என்ன தெரியுமா? மிக அழகாக சொல்லுவார் புகழேந்தி. இற்றது நெஞ்சம் கம்பராமாயணத்திலே வருகிறதல்லவா, எடுத்தது கண்டார் இற்றது கேட்டார். அவ்வளவுதான். அந்த தனுஷை நம்முடைய இவர் கூட சொன்னார், ராஜாராமலிங்கம் கூட சொன்னார், சுயவரத்திலே வில் தான் அங்கே இருந்தது என்று. அந்த வில்லை ராமன் எடுக்கிறான். எடுத்தது கண்டார் இற்றது கேட்டார். அங்க கம்பன். அந்த கம்பனுக்கு பின்னாலே வந்தவன் தான் புகழேந்தி. ஆகவே அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு இற்றது நெஞ்சம், எழுந்தது இருங்காதல், அற்றது மானம், அழிந்தது நான், மற்ற இனி யான், வாயுடைய மற்ற உன், வாயுடையது என்னுடைய வாழ்வென்றான். அன்னமே உன் வாயிலதான் என்னுடைய வாழ்க்கையே இருக்கிறது என்றான். வெங்காமம் தீயுடைய நெஞ்சுடையான் தேர்ந்து என்று புகழேந்தி அதை சொல்லியிருப்பான். இந்த காதலனுடைய அழக வேகத்தை எப்படி சொல்றார் பாருங்க. இற்றது நெஞ்சம், நெஞ்சம் போயிடுச்சான். எழுந்தது இருங்காதல், அற்றது மானம். எவ்வளவு பெரிய ஆள் நலன் இல்லையா? எவ்வளவு பெரியவன் ராமணன். சீதை கிட்ட வந்து கெஞ்சதானே செய்தான். உலகமே பாராட்டக்கூடிய பராக்கிரமம் மிக்கவன் இல்லையா? அப்படிப்பட்டவன் சீதை கிட்ட வந்து கெஞ்சினான் என்று சொன்னால் அந்த காதல். அற்றது மானம், அழிந்தது நான் சொல்லிட்டு சொல்றான் பாருங்க. அவன் பெரிய அரசன். ஒரு அன்னப்பறவை கிட்ட போய் சொல்றான், உன்னுடைய வாயுடையது என்னுடைய வாழ்வென்றான். உன் வாயிலதாப்பா என் வாழ்க்கையே இருக்கு என்று சொல்கிறான் என்று சொன்னால் தமயந்தி அவனுடைய மனத்தை எந்த அளவுக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று தெரிகிறது. அவனால் தாங்கவே முடியாது. மனசுல ஒரு எண்ணம் இருந்து விட்டது என்று சொன்னால்
மனசு அதையே தான் நினைத்து கொண்டிருக்கும். நமக்கெல்லாம் தெரியும், பல்லுல ஒரு மாமிசம் சொருகி விட்டது என்று சொன்னால் நாக்கு அதையே தான் துறாவி கொண்டிருக்கும். என்ன பேசனை கொண்டிருந்தாலும் எதை நினைத்துக் கொண்டிருந்தால் நாக்கு துறாவி கொண்டுதான் இருக்கும். ஒரு சின்ன பகடா துண்டு தொண்டையில மாட்டிக்கொண்டது என்று சொன்னால் பேசக்கூட முடியாது, பகடாயத்தான் நினைத்துக் கொண்டே இருக்க முடியும். ஆக இப்படி ஒரு சாதாரண ஒரு பகோடாவுக்கு இவ்வளவு நிலைமை என்று சொன்னால், ஒரு காதல் அவன் மனசிலே விழுந்து விட்டது என்று சொன்னால் அவன் நிலைமை என்ன? அவனுடைய ஆவலை என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அன்னம் போயிருக்கு, எப்படியும் திரும்பி வரும், திரும்பி வந்துதான் தீரணும், அதுதான் உடன்பாடு, ஒப்பந்தம். ஆனா அவன் தாங்க முடியல. அதுக்குள்ள நம்ம கூட ரொம்ப வேண்டியவங்க ஒருத்தர் வர்றாங்கன்னு சொன்னா தெருவில் வந்து நிற்போம், வராங்களா 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 வராங்களான்னு பார்த்துட்டே இருப்போம். அது மாதிரி இவ்வளவு செல்லுங்கால் இந்நேரம் போய் இருக்குமா, இவ்வளவு காணுங்கால் இந்நேரம் போய் பார்த்திருக்குமா, அதோட சொல்றோம் இவ்வளவு காதல் இயம்புங்கால் இந்நேரம் என் காதலை சொல்லிட்டு இருக்குமா, சொல்லிட்டு இவ்வளவு மீளுங்கால் என்று உரைத்து விம்மினான். எப்படி பாருங்க அவனுடைய ஆவல் பாருங்க. இப்பவே போயிருக்குமா, இப்பவே தமையந்திய பார்த்திருக்குமா, இப்பவே என் காதலை சொல்லி இருக்குமா, இப்பவே அது திரும்பி இருக்குமா, ஓடி வந்து என்கிட்ட சொல்லி இருக்குமா என்றெல்லாம் அந்த அன்னம் செய்கையை எவ்வளவு ஆவலா அந்த அரசன் நலன் பார்த்து கொண்டிருக்கான் பாருங்க. அந்த நலனை பத்தி அன்னம் போய் அங்க சொல்லியிருக்கு. யாருகிட்ட? தமையந்தி கிட்ட. இப்படிதான் ஒருத்தர் அவருடைய அழகை தோதான ஒரு அன்னம் நான் போய் சொல்லி இருக்கிறது. செம்மனத்தான் தன்னலியான் செங்கோலான் தன்மனத்தை மங்கையர்கள் தம்மனத்தை வாங்கும் தடந்தோளான். இன்னும் அழகா எடுத்திருக்காரு பாருங்க. அங்க சொல்லுவார் பாருங்க, சிலப்பதிகாரத்துல கோவலனை பத்தி சொன்னார்ல, மங்கையர்கள் பாராட்டுபவன்னு கோவலன் அங்க சொல்லுவார் சிலப்பதிகாரத்துல. அது மாதிரி மங்கையர்கள் தம்மனத்தை வாங்கும் தடந்தோளான் மெய்மை நலன் என்பான், மேலெழுத்தும் நான் எழுத்தும் மிக்கான் உலன் என்பான் வேந்தன் உனக்கு. சொல்லிடுது அண்ணன் போய் அவங்க கிட்ட சொல்லுது தமையந்தி கிட்ட, தமையந்தியே உனக்குன்னு ஒருத்தன் பிறந்திருக்கான், அவன் தான் நலன் என்று அங்க போய் அவங்க கிட்ட தமையந்தி கிட்ட போய் சொல்லுது. தமையந்திக்கும் ஒரு வேகம் வந்து விடுகிறது, காதலனுடைய வேகம் வந்து விடுகிறது. வேகம் வந்துட்டு அவ எப்படி தவிக்கிறா என்பதை நம்முடைய ராஜாராமலி கூட ஒரு பாட்டு அழகா சொன்னாருங்க. அந்த பாட்டு எடுத்து, செப்பிலம் கொங்கை மீர் திங்கள் சுடற்பட்டு கொப்புளம் கொண்டு குளிர்வானை இப்பொழுதும் மீன் பொதிந்து நிற்கும் விசம்பு என்பது குலோ தேன் பொதிந்த சொல்லால் தெரிந்து. அதாவது இந்த அவளுடைய தவிப்பு துடிப்பு. அவன் சொல்றான், எப்பா இந்த வானத்தை பார் எவ்வளவு கொப்பளமா இருக்கு, அந்த திங்கள் சுடற்பட்டு, திங்கள் அந்த அளவுக்கு என்ன சுடுது, வானத்தையே சுடுது. நான் என்ன சாதாரண பெண், வானத்தையே சுடுது. அங்க இருக்கிற விண்மீன்களெல்லாம் விண்மீன்கள் சொல்லாதீங்க, நீங்க அப்படிதான் சொல்லிக் கொண்டிருக்கீங்க. இப்பொழுதும் மீன் பொதிந்து நிற்கும் விசும்பு என்பது போலோ, இப்ப கூட அது விண்மீன்கள் தான் சொல்றீங்களா? தப்பு இல்லையா? அது கொப்பளம் இல்லையா? நிலாவனுடைய வெப்பம் பட்டு அது கொப்பளித்திருக்கிறது அல்லவா என்று அந்த இடத்துல ஒரு நயத்தை வைப்பான். அது தமையந்தினுடைய துடிப்பு. பாவேந்தர் பாரதிதாசன் இதான் உள்வாங்கினார். உள்வாங்கிட்டு அவர் எழுதினார், மண் மீது உழைப்போரெல்லாம் வரியறாம், உரிமை கேட்டால் புன்மீது அம்பு பாய்ச்சும் புலையரெல்லாம் செல்வராம், இதை தன் கண்மீதில் பகலிலெல்லாம் கண்டு கண்டு அந்திக்கு பின் விண்மீனாய் கொப்பளித்த விரிவானம் பாராய் தும்பி. இதேதான் இந்த கற்பனைய அப்படியே இங்க ஒரு கொண்டு வந்துட்டார். கவிஞருக்கு அந்தந்த கற்பனை. புகழேந்தி புலவனுக்கு என்ன கற்பனைன்னு சொன்னா காதல் கற்பனை. ஏன்னா எழுதியிருப்பது காதல் பாடல். ஆகவே அவனுக்கு இருக்கக்கூடிய கற்பனை காதலுடைய கற்பனை. அந்த இடத்திலே அந்த திங்கள் என்பது வானத்தை சுடுகிறது, விண்மீன்கள் எல்லாம் கொப்பளமாக இருக்கின்றன, அதை போய் விண்மீன் கொப்பளத்தை போய் விண்மீன் என்று சொல்லலாமா என்றெல்லாம் சொல்லுவது அவனுடைய கற்பனை.
புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஒரு சமூக சிந்தனையோடு இந்த கருத்தை அவர் அணுகி இருப்பார். இப்படித்தான் ஒவ்வொரு கவிஞனும் அணுகி கொண்டிருப்பார். பெரிய புராணத்துல ஒரு நாட்டை பத்தி வர்ணிக்கிற பொழுது சேக்கிழார் சொல்வார், 2 பேர் பக்தியின் பாலராகி பரமனுக்கு ஆளாம் அன்பர் தத்தம் கூடினார் தலையினால் வணங்குமா போல். 2 பக்தர்கள் எதிர்க்க வரும் பொழுது எப்படி வணங்குவாங்களாம்? ஜெயசக்தி அம்மா கேட்டா சொல்லுவாங்க, தலையினால் வணங்குமா போல். அப்படி தலை குனிஞ்சு வணங்குவாங்களாம். ஏன்னா அது எப்படி இருக்கான், அந்த மொய்த்தனில் பத்தியின் பால் முதிர்தலை சென்னல் இருக்குல்ல, அப்படி 2 அப்படி தலை கவிழ்ந்து இருக்குல்ல, அந்த 2 அது மாதிரி இருக்கான். சென்னல் தலை கவிழ்ந்து இருக்கிற மாதிரி 2 பக்தர்கள், சைவ பக்தர்கள், சிவபக்தர்கள் சந்திக்கின்ற பொழுது ஒருத்தரை ஒருத்தர் தலை குனிந்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இது சேக்கிழார். பட்டுக்கோட்டை என்ன சொன்னான்? இதே காட்சிதான். எளிமையா சொல்லிட்டான், அட காடு விளைஞ்ச மச்சான் நமக்கு கையங்காலம் தானே மிச்சம் தான். ஏன்னா அவன் ஒரு சமூக சிந்தனையான். இது எதுவுமே தப்பில்லை. அவரவர்கள் எடுத்துக்கொண்ட பொருளுக்கு ஏற்ப அவரவர்கள் அவருடைய கற்பனையை இங்கே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு போர்க்கள காட்சியில நிலா ஒருத்தன் வர்ணிக்கிறான். போர்க்கள காட்சி நம்ம தமிழ் இலக்கியம் இல்ல, அடுத்த இலக்கியத்தில் ஒரு போர்க்கள காட்சியில நிலா வர்ணிக்கிற பொழுது எப்படி தெரியுமா சொன்னான்? அந்த இடத்துல நிலாவை பார்த்தா எப்படி தெரியும்? சிதையில் எரியக்கூடிய எலும்பு மாதிரி எரிக்கிறான்னு எழுதணும். எப்படி இருக்கு பாருங்க, ஒரு சிதையில் எரியக்கூடிய போர்க்கள காட்சி. அங்க இருந்து அப்படிதான் வர்ணிக்க முடியும். அங்க உட்கார்ந்து ரோஜா பூ நிலாவே அப்படிலாம் வர்ணிச்சுட்டு இருக்க முடியாது. ஆக இப்படி தமயந்தியை ரொம்ப தவித்துக் கொண்டிருக்கிறாள். 2 பேருக்கும் இடையாக இந்த அண்ணன் தூது போகிறார். தூது போய்விட்டு என்ன நடக்கிறது? தமயந்தி சுயவரத்துக்கு ஏற்பாடு செய்து விட்டாள். சுயவரத்துக்கு ஏற்பாடு செய்தவுடன் இந்திரன் வருகிறான், எல்லாரும், அக்னி வருகிறான், வருணன் வருகின்றான், மற்ற அத்தனை தேவர்களும் வருகிறார்கள். சுயவரம் அங்கே நடக்கிறது. அந்த சுயவரம் நடக்கின்ற காட்சியில் ஒவ்வொரு மன்னனையும் வர்ணிக்கிறார்கள். அதற்கு முன்பாக இந்த இந்திரனும் அக்னியும் வாயுவும் எல்லாருமாக சேர்ந்து நலனிடத்திலே ஒரு வேண்டுகோள் வைக்கிறார்கள். நீ போய் தமயந்தி இடத்திலே சொல்லி எங்களுக்கு மாலை போட சொல் என்று சொல்கிறார். நலனோ தமயந்தியை நேசிக்கிறவன், தமயந்தியோ நலனிடத்திலே காதலை யாசிக்கிறவன். ஆனால் இந்த சூழ்நிலையில் இவர்கள் இவனிடத்திலே கேட்கிறார்கள், நீ போய் தமயந்திடத்திலே சொல்லி எனக்கு மாலை போட சொல். நலனிடத்திலே இருக்கக்கூடிய ஒன்றே ஒரு சிறந்த குணம் என்று சொன்னால், ஏற்கனவே சொன்னார் அல்லவா, மெய்மை நலன் என்று. அதுதான் சரி என்று சத்தியம் கொடுத்து விட்டான். அவள் தன்னுடைய காதலி, தனக்கு மனைவியாக வேண்டியவள், தனக்கு மாலையிடப் போகிறாள் என்று உணர்ந்து கூட அந்த சத்தியத்தை மீறக்கூடாது என்பதற்காக நேராக தமயந்தியிடம் போய், இந்திரனும் வருணனும் அக்னியும் உன்னை நேசிக்கிறார்கள், நீ அவர்களுக்கு மாலையிட வேண்டும் என்று அவளிடத்திலேயே அவன் கேட்கிறான். இதை கேட்கின்ற பொழுது தமயந்தி சொல்றா, அதெல்லாம் சுயவரம் வச்சிருக்கேன், நான் பாத்துக்கிறேன் சொல்லி அனுப்பிச்சிடறான். அதை அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல சொல்றான். யார்கிட்ட? நம்முடைய இந்திரன் கிட்ட எல்லாம் சொல்லும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். அவனுடைய வாய்மைக்காக மகிழ்ச்சி அடைகிறார். இப்படித்தான் வாய்மையோடு இருக்க வேண்டும். இவர்களுக்கும் தெரியும் அவனுடைய காதலித்தான் தமயந்தி என்று. ஆனாலும் கூட அவனிடத்திலே சொல்லி அனுப்புகிறார் ஒரு நப்பாசு. அவர்கள் அவனுக்கு சில வரங்களை கொடுக்கிறார். நீ நினைக்கிற பொழுது உனக்கு ஆடை கிடைக்கும், நீ நினைக்கிற பொழுது உனக்கு தண்ணீர் கிடைக்கும், நீ நினைக்கிற பொழுது எது கேட்டாலும் கிடைக்கும் என்றெல்லாம் அவனை கொடுத்து விடுகிறார்கள். சுயவர காட்சி வருகிறது. சுயவர காட்சி வருகின்ற பொழுது ஒவ்வொரு மன்னனாக வர்ணித்துக் கொண்டே வருகிறார். அதில் அவந்தி நாட்டு மன்னனை வர்ணிக்கிற பொழுது இருந்த கற்பனை இருக்கு பாருங்க, ரொம்ப அழகான கற்பனை. இந்த வண்ணமயமான கோவலை பூவை எருமையானது வாயிலே கவ்வுகிறது. எருமை எப்படி கவ்வுகிறது என்று சொன்னால் அந்த காம்பைத்தான் கவ்வுகிறது, முழு பூவை கவ்வவில்லை. அந்த காம்பை அது கவ்வுகிறது. அந்த பூவிலே இருக்கிற வண்டு பாடுகிறது. அந்த பாடுகின்ற நேரத்தில் அந்த பாட்டினுடைய இசையை கேட்டு அப்படியே அந்த எருமை நின்று விடுகிறது.
நின்றுவிட்டு அந்த பாட்டை ரசித்துக் கொண்டே இருக்கிறது. நாம் நினைச்சு கொண்டிருப்போம் எருமைக்கு எதுவுமே உரைக்கவே உரைக்காது இல்லையா? எதுவுமே உரைக்காது எருமைக்கு நினைச்சுட்டு இருப்போம். ஒரு வண்டினுடைய இசை ரசிக்கக்கூடிய தன்மை ஒரு எருமைக்கு இருக்கிறது என்பதை நலவெண்பாவிலேத்தான் நான் பார்த்தேன். என்ன மாதிரி ஒரு உணர்வு பாருங்க. வண்ண குவளை மலர் கவ்வி வாயில எடுத்து வண்டெடுத்த பண்ணில் அந்த வாயில கவ்வுது. வண்டு எடுத்த பண்ணில் அந்த வண்டு பண்ணு எடுக்குதான். பண்ணில் செவி வைத்து அப்படியே அந்த பாட்டை கேட்டு மெய்மறந்து நிக்குதான். பைங்குவலை உண்ணாது அந்த கூட சாப்பிடவே இல்லையா. அந்த பாட்டினுடைய இசையிலே அப்படியே நிக்குதான். அருங்கடா நிற்கும் அயோத்தி மன்னன் அப்படின்னு சொல்றான். அவந்தி மன்னன் அது அருங்கடாவிற்கும் அவந்தி மன்னன். இப்படி என்ன ஒரு அழகான காட்சி பாருங்க. சிலப்பதிகாரத்துல கூட இப்படி ஒரு காட்சி உண்டு. பெண்கள் எல்லாம் பரன் மேல் உட்கார்ந்து இருப்பாங்க. யானைகள் அந்த நெல் வயலுக்குள்ள உள்ள வரும். கரும்பு வயல் நெல் வயலுக்குள்ள வரும். அப்ப அவ பாட்டு பாடுவா. அந்த பாட்டு கேட்டுட்டு அப்படியே பேசாம நிக்குமா. உண்ணவே உண்ணாதான். அது மாதிரி இந்த பைங்குவலையை சாம்பை மட்டும் வாயிலே வைத்துக் கொண்டு அந்த வண்டு பாடுகிற ரீங்காரத்தை கேட்டுக்கொண்டு மெய்மறந்து உண்ண வந்த பூவை உண்ணாமல் நின்று கொண்டிருக்கிறது எருமை. அப்படிப்பட்ட நாட்டுக்கு சொந்தக்காரனான அவந்தி மன்னனே என்று சொல்லுகிற பொழுது எவ்வளவு அழகான இயற்கை அழகு பாருங்க. இப்படி ஏராளமான அழகியல் காட்சிகள் அதிலே இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. இந்த சுயவர காட்சியில் கடைசியில எல்லோரும் வந்து உட்கார்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே தெரிந்த கதைதான். இந்த ஏற்கனவே தெரிந்த கதை. யார்? நலன். எல்லாம் நலனுடைய வடிவத்திலேயே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். யார் நலன்? உண்மையான நலன் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக அவள் பார்த்து கொண்டே வருகிறாள். கண் இமைக்கவில்லை, மலர் மாலை வாடவில்லை, இப்ப கால்கள் தரையிலே பதியவில்லை. இப்படிப்பட்ட காட்சியெல்லாம் பார்த்தவள் உடனே இவர்களெல்லாம் நலன்கள் அல்ல, தேவர்கள் என்று முடிவெடுத்து விட்டு நலனுக்கு போய் மாலை சூட்டுகிறாள் என்பதோடு இந்த சுயவர காட்சி முடிகிறது. அடுத்தடுத்து களி வருகிறான். என்ன, எல்லாரையும் ஏமாற்றி விட்டாலே இவளையும் நலனையும் வாழ வைக்கப் போவதில்லை என்று கங்கணம் கட்டி கொண்டு இவருடைய காதலை நான் பிரித்து காட்டுகிறேன் என்று சபதம் ஏற்றுக்கொண்டு களி அங்கே வருகின்றான். கடைசியாக ஒரு செய்தி. கண்ணதாசன் பழைய இலக்கியங்களிலே இருந்தெல்லாம் பாடல்களை எடுத்தாழ்வார் என்பதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கும் அதை பற்றி நன்றாக தெரியும். இந்த சுயவர காட்சி அப்படி அழகாக ராணி சம்யுதா திரைப்படத்திலே அவர் எழுதியிருப்பார். மன்னவர் குலம் பாரமா. ராணி சம்யுதாவிலே அந்த பிருத்திவிராஜா வெளியே நின்று கொண்டிருப்பான். உள்ளே இருக்கிற மன்னர்கள் எல்லாம் அமர்ந்திருப்பார்கள். அந்த காட்சிக்கு ஒரு பாடல் அழகாக எழுதியிருப்பார். அந்த காலத்திலே அது புகழ் வாய்ந்த பாடல். ஏனென்றால் சுயவர காட்சிக்கான பாடல் தமிழ் சினிமாவிலே உண்டு என்று சொன்னால் அது கண்ணதாசன் எழுதிய ராணி சம்யுதா பாடல் தான். அந்த பாடல் நான் படிக்கிறேன். நான் மனப்பாடம் பண்ணல, படிக்கிறேன். மன்னவர் குலம் பாரம்மா, இதில் மங்கை உன் மனம் கவர்ந்த மன்னவர் யாரம்மா, பொன்மலர் மணிவாயில் புன்னகை புரிகின்ற பூவை உன்னை பார்க்கிறார்னு அழகா போட்டுக்காம. கண்ணதாசன் கிட்ட ஒரு பழக்கம் உண்டு. சரித்திர படங்களுக்கு பாட்டு எழுதுறதுன்னு சொன்னா அதுக்குரிய வார்த்தைகளே தனி. சமுதாய படத்துக்கு பாட்டு எழுதுன்னு சொன்னா அதுக்குரிய வார்த்தைகளே தனி. புராண படங்களுக்கு பாடல் எழுதுன்னு சொன்னால் அதற்குரிய வார்த்தைகளே தனி. இப்படி அதற்குரிய வார்த்தைகளை போட்டு எழுதக்கூடிய தன்மை கண்ணதாசனுக்கு உண்டு. எழுதுறாரு, பொன்மலர் மணிவாயில் புன்னகை புரிகின்ற பூவை உன்னை பார்க்கின்றாய், நின்று தன்மனம் தடுமாற உன்மலர் விழிகூறும் சம்மதம் தன்னை கேட்கின்றார். எப்படி இருக்காம பாருங்க. நின்று தன்மனம் தடுமாற உன்மலர் விழிகூறும் சம்மதம் தன்னை கேட்கின்றார். மயக்கும் முகம் படைத்த மாதர்கள் விழி நம்மை கலக்கும் எழில் படைத்த மாறன். அது ஒரு மன்னவன். மண்ணில் சிரிக்கும் செந்தாமரை பூ சிவந்தது போல் களமும் சிவப்பாக போர் புரியும் சேரன். இந்த செந்தாமரை பூ சிவந்த மாதிரி இந்த போர்க்களம் எப்படி இருக்குமா,
இந்த செந்தாமரை பூவானது சிவந்த மாதிரி இருக்குமா. கண்ணதாசன் ஒரு தாலாட்டு பாடும்போது அழகான ஓம சொன்னார். இந்த தாலாட்டு பாட்டுல பாடல, திரை இசையில பாடல, கவிதையில பாடல, உரைநடல் எழுதியிருக்காரு. கண்ணே தூங்குன்னு ஒரு கட்டுரை இருந்தார். அதுல சொல்லுவாரு, அந்த பூமியை பாருங்க என்ன அழகா இருக்கு பாருங்க. ரோஜா பூவை தூக்கி போர்க்களத்திலே போட்டுவிட்டு அதை குதிரை மிதிக்காமல் இருக்க வேண்டுமே என்று கவலைப்பட்டால் நடக்குமா கண்ணே? இது சமுதாயம் என்பது ஒரு போர்க்களம். உன்னை கொண்டு வந்து இங்க நான் போட்டுட்டேன், நீ வருத்தப்படாமல், துன்பப்படாமல், கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தா அதெல்லாம் நடக்காது. எல்லாம் நீ அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்கு சொல்றான் பாருங்க அந்த ஆளு, போர்க்களத்திலே ஒரு ரோஜா பூவை தூக்கி போட்டு விட்டு அதை குதிரை மிதிக்காமல் இருக்க வேண்டுமே என்று வருத்தப்பட்டால் நடக்குமா கண்ணேன்னு ஒரு எழுதினார். அது மாதிரி இங்க செந்தாமரை பூவை தூக்கி போட்டா மாதிரி சிவந்திருக்கிற போர்க்களத்துக்கு உரியவன் சேரன். மழலை குரல் கேட்டு அன்னங்கள் தாளாட்டும் வளநாடு தனை காக்கும் தலைவன். கருங்குழல் போல் மேகங்கள் கூத்தாட சேர்ந்து வரும் கோசலம் தனையாலும் இறைவன். தங்க நிறம் படைத்த மங்கையர் பேணியினை தாளாட்டும் காற்றினுக்கு அரசன். எப்படிப்பட்ட காற்று? தங்க நிறங்கொண்ட மங்கையர் மேனியினை தாளாட்டும் காற்றினுக்கு அரசன். அமுதபாண்டியனை கேட்டா சொல்லுவார், அழகின் சேர்வுல பாவேந்தர் எழுதினார், பெண்களுடைய ஆடையை விலக்கினும் அவரை விளக்கார் நீ எழுதினார் தென்றல. நீ போய் அவங்க ஆடையை அப்படி லேசா விளக்கினா கூட அவர்கள் உன்னை விளக்க மாட்டார்கள் எழுதுற. தங்க நிறம் படைத்த மங்கையர்கள் போல் மேனியினை தாளாட்டும் காற்றினுக்கு அரசன் மற்றும் அங்கம் இலங்கை வங்கம் சாவகம் புட்பக்கத்தை அரசாலும் யுவராஜா வரிசை என்று ஒரு சுயவரப்பாட்டை கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் என்பதை இங்கு பதிவு செய்து இங்கு பேசிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இந்த விமர்சனம் என்பது ஒரு 6 வாரங்களாக தொடரும் என்பதையும் சொல்லி இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. மிக சிறப்பான ஒரு அதை தொகுப்புரை என்றுதான் சொல்ல வேண்டும். அன்னமேடு தூது அப்புறம் சுயவரம் இரண்டையும் இணைத்து ஒரு இணைப்புரை ஐயா கொடுத்திருந்தார்கள். ஏற்கனவே நாம் நலவெண்பா நடத்துகின்ற பொழுது ஒவ்வொரு அதிகாரமாக நாம் புரிந்து கொண்டு வந்தோம், பாடல்களை கேட்டு கொண்டு வந்தோம். பாடல்களை கேட்டுக்கின்ற பொழுது அவற்றிற்கு தருகின்ற விளக்கங்களை எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டு வந்தோம். இன்றைக்கு அதற்கெல்லாம் முத்தாய்ப்பு வைத்தது போல மிக சிறப்பான ஒரு உரையை வழங்கி அந்த தொகுப்புரையை மிக அழகாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகையல்ல. எதையுமே மாறுபட்ட கோணத்தில் சிந்திப்பதுதான் கேஜிஆர் ஐயா அவருடைய ஒரு வழக்கம். முப்பால் என்று சொல்கின்றபோது அறம்பொருள் இன்பம் என்று சொல்லுவோம். அந்த அறம்பொருள் இன்பத்தை ஐயா அவர்கள் இப்படி சொல்லுகின்றார்கள், காமத்து பாலில் கருவாகி மருத்துவமனை பொருட்பாலில் பிறந்த அறத்துப்பால் என்று குழந்தையை வர்ணிக்கின்ற ஒரு சிந்தனை ஐயா அவர்களுக்கு இருக்குது என்றால், அதை காலத்தோடு அவர் இணைந்து காலத்தால் நடக்கின்ற செயல்பாட்டுகளை எல்லாம் தன்னை ஈடுபடுத்தி அதற்கு ஏற்ற கவிதைகளை சிந்தித்து எழுதுகின்ற ஒரு திறமை, ஒரு நுணுக்கம் ஐயா அவர்களிடம் இருக்கின்றன. ஐயா அவர்கள் கண்ணதாசனை பற்றியும் பாவேந்தரை பற்றியும் சொன்னார்கள். காலத்திற்கு ஏற்றார் போல கவிதைகளையும் படத்திற்கு தகுந்தார் போல பாடல்களையும் எழுகின்ற வல்லமை எப்படி கண்ணதாசனுக்கு இருந்ததோ அதுபோல கேஜிஆர் அவர்களுக்கும் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. நேரத்திற்கு ஏற்ப தான் சொல்கின்ற, தான் தொடங்குகின்ற, தான் ஆற்றுகின்ற உரையினுக்கு ஏற்ப எடுத்துக்காட்டுகளை எல்லாம் இலக்கியத்தில் ஆங்காங்கே இருந்து எடுத்து கொண்டு வந்து இணைத்து தொகுத்து வழங்குவதில் அவருக்கு நிகர் அவர்தான். ஆனால் ஒன்று, அவர் எதை பேசினாலும் கண்ணதாசனை தொட்டு விடாமல் அவர் போவதில்லை. அவ்வளவு தூரம் கண்ணதாசன் அவர் கண்ணுக்குள்ளும் மனதுக்குள்ளும் நிறைந்திருக்கின்றார் என்பதுதான் உண்மை என்று கூறி மிக சிறப்பான தொகுப்புரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி, இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்து பாடல் பாடிய ரமணி பாலசாமி அம்மா அவர்களுக்கு நன்றியினை கூற கடமைப்பட்டு இருக்கின்றோம். இந்த தொழில்நுட்பங்களை எல்லாம் மிக சிறப்பாக நடத்தி இந்த நிகழ்ச்சி சிறப்புற அமைய உறுதுணையாக இருந்த நெல்லை தீபன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே அன்னமேடு தூது பற்றி பேசிய தேன்மொழி அம்மா அவர்களுக்கும், சுயமரம் பற்றி பேசிய ஐயா ராஜா ராமலிங்கம் அவர்களுக்கும் நன்றி கூறுகின்ற அதே வேளையில் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று
இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து மகிழ்ந்த அமுதபாண்டியன் ஐயா அவர்களுக்கும், ஐயா தும்பி நிறுவனர் ஞானவிடிவேல் அவர்களுக்கும், நாவலாசிரியர் ஜெயசக்தி அம்மா அவர்களுக்கும், ஐயா கண்மணி அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஐயா மெய்கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கும் நன்றி. செல்வகுமார் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கும் நன்றி. ஐயா பாப்பையா அவர்களுக்கும், ஐயா அம்மா ரமணி பாலசாமி அவர்களுக்கு நன்றி கூறிவிட்டோம். லிங்கராஜா வரலாற்று ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் நத்திங் போன் என்னும் இணைப்பில் இணைந்திருக்கின்ற அன்பருக்கும், நாகம்மாள், ஐயா கவியந்தி காவு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மற்றும் சாமிக்கு அவர்களுக்கும் மற்றும் இணையத்திலே பங்கு பெற்று இந்த நலவெண்பாவின் சிறப்புகளை எல்லாம் அறிந்து கொள்வதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்ற அனைத்து சான்றோர்களுக்கும் நன்றி கூறி, அடுத்த நலவெண்பா வகுப்பில் அடுத்த கட்ட நலவெண்பா கதையிற்கு செல்வதற்காக பேச்சாளர்கள் தயாரிக் கொண்டு இருக்கின்றார்கள். அவற்றையும் நீங்கள் கேட்க வேண்டும், ரசிக்க வேண்டும், மகிழ வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்ற அனைவருக்கும் இன்னொரு முறை நன்றி கூறி விடைபெற்று இந்த நிகழ்ச்சியினை ஐயா கேஜிஆர் அவர்களிடம் கொடுக்கின்றேன். கருத்துரை கேட்பதற்காக நன்றி, வணக்கம்.